ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேலை ஆராதனையும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேலை ஆராதனையினுடைய செய்தி யூடியூப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அதில் போய் பார்த்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அதனுடைய சாராம்சம் புரியும். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்குரிய வழிகள் எப்படி உயர்த்தப்பட போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த நாளிலே முதலாம் பகுதியில் பார்த்தோம், கர்த்தர் அவருக்கு விதையை கொடுக்கிறார். அந்த விதையை கொடுத்ததினால்தான் அந்த மனுஷன் விதைக்க முடிந்தது. ஆனால் விதையை எப்படி பெறுவது? நம்முடைய ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் வராது, கர்த்தர் அருள் செய்யவிட்டால் வராது. ஆனால் அதே சமயத்தில் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன குணாதிசயங்கள் கர்த்தருடைய இருதயத்தையும் உங்கள் பக்கத்தில் ஈர்க்கும், இதையெல்லாம் காலையிலே பார்த்தோம். ஒரு சில குறிப்புகளை மட்டுமே காலையிலே தியானிக்க முடிந்தது. இப்பொழுது மீதியான காரியங்களை தியானித்து நம்முடைய கர்த்தர் அருள் புரிவாராக. இந்த நாளில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், தேவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்ச காலம் வருகிறது. அதாவது ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் பஞ்சம் வருகிறது, ஏன் பற்றாக்குறை வருகிறது என்ற காலகட்டத்தில் இன்று சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கொடுக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பண நெருக்கடி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு நாம் எதை செய்தால் அந்த அனுபவங்கள் வழியே நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும்? பரம்பரையாக இது பின்தொடரும். பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சந்ததியோடு முடியாது. தகப்பன் அந்த மகன் அந்த வயதில் பார்த்தா சரியாக அந்த மாதிரி வந்துடும். தகப்பன் ஒரு வழக்கு மன்றம் நீதிமன்ற கேஸ் இருக்கும், அதே வயதில் தகப்பனுக்கு ஒரு 45 வயசு 50 வயசு இருந்தோம், மகனுக்கு அதே 50 வயசில் ஒரு நீதிமன்ற பிரச்சனை வரும். அதெல்லாம் எதிர்பாராது வர்றது. எப்படி இது பின்தொடர்ந்து வருகிறது? உதாரணம் சொல்ல வேணும்னா, தாய்க்கு ஒரு வியாதி இருக்கும், மகளுக்கு அது பின்தொடரும். தாய்க்கு உடைய வாழ்க்கையில் நீங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட விதத்தில் பார்த்தால் அதே பிள்ளைகளுக்கு தொடரும். இது பார்ப்பதுக்கு நேரம் இல்லை. பேய் பிசாசு மேலே பழியை போட்டுக்கிட்டு போய்விடுவாங்க. கேட்டால் இந்த மந்திரம் இங்கே நடக்குது அங்கே நடக்குதுன்னு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் சத்தியத்தின்படி வருகிற ராஜ்யத்தின் புத்திரர்களை இதை அறிந்து கொள்ள வேண்டும். பிளட் லைன் ஜெனரேஷனல் கர்ஸ், இரத்த சம்பந்தமாய் வருகிற பரம்பரை சாபங்கள், இதையெல்லாம் கர்த்தர் சிலுவையில் ஏற்றி விட்டார் என்பது உண்மை. அது நிதர்சனம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிலுவைக்கு ஏற்ற குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் கேளாத சில காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்ம அதிசயப்படுத்துவோம். அப்பொழுது பார்ப்பேன் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய மேட்டிமை என்பது நிர்மூலம் அடையும். நமக்கு என்ன ஆவிக்குரிய மேட்டிமை இருக்கிறது? நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியங்களை தாங்க விரும்புகிறேன், உழைக்கிறேன், சரீர பிரகாரமாக சொல்லுகிறேன். எவ்வளோ சரீர சகாயம் ஊழியங்களுக்கு ஜனங்கள் செய்கிறவர்கள் உண்டு. இல்லாவிட்டால் எந்த ஊழியமே அப்படி இருக்காது. கொடுக்கறலை கர்த்தர் எழுப்புவார், ஜெபிக்கிறலை கர்த்தர் எழுப்புவார், உழைக்கிறலை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் ஊழியம் மட்டுமே செழித்து வரக்கூடாது என்பது தான் சொல்ல ஒரு கருத்து. ஒரு ஊழியக்காரனும் அவனுடைய குடும்பம் அல்லது ஊழிய அந்த நிர்வாகம் மட்டுமே மேலோங்கி வரக்கூடாது. அதோடு கூட பயணப்படுகிற முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறவர்கள் முதல் கொண்டு கடையாந்திர இடத்தில் இருக்கிற மனுஷர் வரை அவர்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வர வேண்டும். ஆனால் சில கொடுக்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனால் பலன் இல்லை. இதை நீங்கள் பார்த்தால் தெரியும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை, தண்ணீருக்கு இறந்து திரிவதில்லை, அப்படி நான் பார்த்ததில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதமான ஐஸ்வரியத்தை அதோடு வேதனையை கூட்டார். இப்பொழுது நீதிமானாய் இருக்கிற பொழுதே உங்களுக்கு குறைவில்லாத ஒரு ஜீவியத்தை பயிற்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போ தான் பிள்ளைகளோடு அதை பின்பற்றுவார்கள். இந்த பழக்க வழக்கங்கள், இந்த சில காரியங்கள் எல்லாம் நிர்பந்திக்கப்படுகிறது. தனித்து விடப்படுகிற பொழுது மனுஷன் உடைந்து போய் விடுவான். யாராவது வரணும், என்ன சொல்கிறது, யாராவது வரணும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசைக்கு, யாராவது இருக்கணும். ஏதாவது ஒரு பின்புலம் நமக்கு இருக்கணும். ஒன்று தாய் வீடாவது இருக்கணும், இல்லை புருஷனுடைய தாய் தகப்பனாவது இருக்கணும், இல்லது ஒரு ஓய்வூதியமாவது பின்னே தொடர்ந்து கொண்டு வரணும். அதை நிழலாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், ஓய்வூதியத்திலே வளருகிற பிள்ளைகள் 50 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளே படாத பாடுபடுவார்கள். இளமையெல்லாம் தகப்பனுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிந்து சாப்பிட்ட பிள்ளைகள். அந்த தகப்பன் வேலைக்கு போய் சவரட்சணை செய்ததெல்லாம் உண்மைதான். அது பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்றால், குற்றவாளிகள் யாருன்னா பெற்றோர்களும் இதில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நேரே சொல்ல முடியும். ஒரு காலகட்டம் வரை நீங்கள் படிக்கலாம், இன்னொரு காலகட்டம் திருமணத்துக்கு பிறகும் சொல்லுகிறேன், ஸ்டில் யூ கேன் ஸ்டடி, தப்பு இல்லை. ஆனால் படித்து கொண்டே போய் பிள்ளைகளை முட்டாளாக்கிடக்கூடாது.
பிள்ளைகளை நீங்கள் அந்த கல்வியை கொடுக்கணும். அந்த பிள்ளைகளை அப்படி தான் சொல்லுவாங்க, இது எனக்கு வராது, இது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்ன கஷ்டம், படிக்கிறதுல என்ன கஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். அது சமுதாயம், சூழ்நிலை, வளர்க்கிற விதம். இந்த பெண்மணி என்ன செய்வோம், முழுவதும் மனைவியானவள் தாய் வீட்டினுடைய சுவாரஸ்யத்தில் போயிடுவான். அது ஒரு போதை. தகப்பன் வீட்டாரோடு போயிடும். பிள்ளைகள் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாட்டு, படிப்பு, அது ஒரு விதமாக போய் கொண்டிருக்கும். இந்த மற்ற எது பூமிக்கும் நோகாமல் மேனிக்கும் நோகாமல் ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க. அதுலேயும் 50% தான் மதிப்பெண் வர மாதிரி ஒரு ஜீவியம் இருக்கும். எதுவுமே அவர்கள் சிரதை எடுக்க மாட்டார்கள், அக்கறை எடுக்க மாட்டார்கள். 3 கூட்டத்தார் சொல்லுகிறேன். அதாவது பெற்றோர், பிள்ளைகள், அடுத்தது நம்ம பழகிற நட்புகள், வட்டாரங்கள். அது உறவின் முறையில் கூட இருக்கும். அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, அக்கா பிள்ளை, தவறு இல்லை. எல்லாரும் சேர்ந்து கும்பலாக அப்படிதான் ஆபிரகாமுடைய குடும்பம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், தேவனுடைய வார்த்தை வருகிற உடனே அந்த ஜனத்தில் கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உள்ளே போகிற பொழுது உங்களுக்கு விசனங்கள் அதிகரிக்குது. என்ன விசனங்கள் அதிகரிக்கிறதுன்னு கேட்டால், ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நேற்று வரை நம்மோடு கூட இருந்தால் மினம் போல இல்லை. நீங்களும் அந்த ஜனங்களுடைய பழக்கத்தில் வித்தியாசத்தை காண்பீர்கள், அவர்களும் உங்களுடைய பழக்கத்தில் வித்தியாசத்தை காண்பார்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தால் பலத்த ஒரு போராட்டம் இருக்குது. இங்கே ஈசாக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை யாரோடு சேர வைத்தானா என்று பார்த்தா இல்லை. மிகப்பெரிய பங்கு இதில் இருக்கிறது. மிகப்பெரிய பங்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. அது அண்ணன் தம்பி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அக்கா தங்கச்சி விளையாடலாம் சொல்ல முடியாது. அதிகபட்சம் சண்டை தான் வரும் வீட்டில். அதுவும் 2 வருஷம் வித்தியாசம் இருந்தாலே போதும். எல்லா புயல்களுக்கும் 2மே காரணமாக இருக்கும். ஒருத்தருடைய கூட்டு இன்னொருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தருடைய விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியும். அப்படியே நண்பர்களை போல் இருப்பாங்க. சண்டை வந்தாலும் முறைப்பாங்க 2 பேரும், ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்படியே அவங்களே சமாதானம் ஆவாங்க இப்படி. ஆனால் ட்வின்ஸ்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கு சொல்ல வரேன். இந்த 2 வருஷம் கேப்பில் பெற்ற பிள்ளைங்களே அவ்வளோ ஆட்டம் காட்டுறோம். நடைமுறை இது. இதில் அவங்கள அசுத்தம் பரிசுத்தம் அதெல்லாம் பேச முடியாது. இட்ஸ் வெரி காமன். இது எல்லார் வீட்டில் நடக்கிறது. தீர்க்கதரிசி வீட்டில் இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும், மெய்ப்பனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீ ஆசாரியனாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இந்த பிள்ளைகளுடைய சேட்டை ஒரு காலகட்டம் வரைக்கும் தலை தூக்கும். பெற்றோருடைய நிர்வாகம் என்ன செய்யணும், திடீர்னு பொருளாதாரம் வந்துடாது. அப்படி வர்ற பொருளாதாரம் பிள்ளைகளை அழித்து போட்டுரும், ஜீவியம் போயிடும். ஒரு ஆள் நீங்கள் உத்தமர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு உண்மை உள்ள ஜனங்களாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய வளர்ப்பில் வெறும் சாப்பாடு போட்டு வளர்க்குறது மட்டும் நம்முடைய பங்கு இல்லை. உடை கொடுக்கறது இல்லை, கல்லூரியில் சேர்த்து விடுக்கிறது மட்டும் அந்த பங்கு இல்லை. நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இது ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகிறார். இஸ்மவேல் உடன் பிறந்தவன் தான், வேறு தாய் தெரியும். அந்த வரலாறு சபையாருக்கெல்லாம் தெரியும். அவன்கிட்ட பரிகாசம் இருக்கிறது. அந்த பரிகாசத்தை வைத்து அவனை அனுப்பிவிட்டார்கள் என்பதல்ல, முதலே அனுப்ப நினைத்தார்கள், அப்படி அல்ல விஷயம். உடனுக்குடன் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வந்ததும் அதை கேட்கிற பொழுதே ஆபிரகாம் விசிலமாக இருக்கு. நம்மை போல சாதாரண அப்பா விசுவாசிகள் படித்தாலே இது என்ன பிள்ளைகள் விஷயத்தில் இதில் என்ன அவ்வளோ பெரிய போராட்டம். இன்று சண்டை போட்டுவாங்க, நாளைக்கு கூடிக்கொள்வாங்க. இந்த பிள்ளைகளுடைய காலத்தில் என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இது எல்லாம் மெத்த படித்த மேதாவியாக இருக்கிற பெற்றோர்கள் அல்லது பாமர ஜனங்கள் முதல் கொண்டு அறிய வேண்டிய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. புரிதல் தான் முக்கியம். ஏதோ உங்கள் சூழ்நிலை நீங்கள் படிச்சுட்டீங்க, முடிச்சிட்டீங்க. ஏதோ சிலருடைய சூழ்நிலை படிக்க முடியாது, முடிக்கவும் முடியாது. அந்த வாசனை இருக்காது. ஆனால் அவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க, முழு உழைப்பை போட்டு வாழ்வாங்க. நிலத்தில் பயிர் எடுக்கிறனா இருக்கட்டும், தோட்டம் வச்சு சம்பாதிக்கிறா இருக்கட்டும், தங்களுடைய நிறைவுகளை காண்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அல்லது ஆடம்பரை பற்றி அந்த அறிவு வாசனை இருக்காது. ஆனால் அத்தியாவசியத்தை குறித்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அத்தியாவசியம் வேறு, ஆடம்பரம் வேறு. எப்பொழுதுமே வீட்டில் ஒரு 10 மூட்டை நெல் இருக்கும், விதை நெல் தனியாக இருக்கும். அவங்க வீட்டில் எப்பொழுதுமே அரிசி பொங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2-3 மூட்டை இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா மிக எளிய வாகனத்தில் போவாங்க. டிவிஎஸ் சாம்பு, டிவிஎஸ் 50, பஜாஜ் M80 அந்த காலத்தில் சொல்கிறோம். இல்லை இந்த காலத்தில் போனால் அதிகபட்சமாக ஒரு 2 சக்கர வாகனம், பொதி சுமக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த வாகனத்தை ஓட்டத்துக்கு ஓட்டமும் ஆகும். அவங்க வீட்டில் கார் இருக்குதோ இல்லையோ டிராக்டர் இருக்கும். இதெல்லாம் நான் அந்த பயணத்தில் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறேன். டிராக்டர் இருக்கும், வீடு இருக்கும், ஹவுசிங் லோன் இருக்காது. அவங்க வாங்குகிற கடன் கூட கவர்மெண்ட் தள்ளுற மாதிரியான கடன் தான் வாங்குவாங்க. மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும். விவசாயிக்கு கரண்ட்டு இலவசம். இப்படி பல சலுகைகளை படிக்க வைக்கிற பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. இதிலெல்லாம் படித்து மேலே வர பசங்களும் இருக்காங்க. நாகரிகத்துக்கு இல்லை, தூரமாக இருக்கிறாங்கன்னு இல்லை, அவர்கள் வாழ்கிற அந்த வட்டாரமாக அப்படி.
அவர்களுக்கு திருவிழான்னா கோயில் திருவிழா மட்டும் இல்லை, எல்லாம் கெட் டுகெதர்லாம் இருக்கும், ஆடு அடிப்பாங்க. நம்ம என்னென்னலாம் ஸ்டார் ரோட்டில் செலவு பண்ணுறோமோ அம்புட்டையும் அவங்க கழனியிலே வச்சு சமைச்சு சாப்பிட்டு அருமையான வாழ்க்கையை நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு வாட்டி கூப்பிட்டுன்னு போயிட்டு 10 மணி வரைக்கும் பேசவே விடல. என்ன 10 மணிக்கு வேறு கூத்து பார்க்குற மாதிரி கயிறு கட்டில் போட்டுன்னு எல்லா ஊர்லேருந்து வராங்க. பெட்ரோமாஸ் மத்தியில் ஊழியம் நடக்குது. இது நடந்துச்சு. இது 20 ஆண்டுகள் முன்னும் ஒரு பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் இது நடந்துச்சு. என்னை அனுப்பவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம், போவோம் கூட்டம் நடத்தும், நைட்டு வந்துடுவோன்னு. நைட்டு எங்கே போக போகிறீங்க? நைட்டு தான் ஆரம்பிப்பே, நைட்டு தான். நான் இதுவரை உண்ணாத உணவெல்லாம் நான் கொடுத்தாங்க. இங்கே எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம லோல் பண்ணுறோன்றது அங்கே தான் தெரிஞ்சிச்சு. பால் பாக்கெட்டா மாட்டு கறக்க சொல்கிறேன், இறைச்சியா பிராய்லர் வேணாம் நாட்டுக்கோழி அடிக்க சொல்கிறேன், ஆட்டு இறைச்சியா ஆடு அறுக்க சொல்கிறேன், தென்னை இளநீர் குடிங்க, ஜூஸ் எல்லாம் வேணாம், இளநீர் இறக்கி 2 சொம்பு ஃபுல்லாக, எல்லாம் அப்பட்டமான சரக்கு. இயற்கை வளம் பொருந்தின ஒரு வாழ்க்கை, மண் வாசனை அதெல்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றில் காட்டில். அதாவது எந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, எந்த கலிக்கூரில் இருக்காது கிராம வாழ்க்கை என்பதில்லை, நல்லா வாழலாம். அதில் ஒருத்தன் கார் வச்சுட்டு இருந்தானா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அது ஒரு முத்திரை அது. ஆனால் கண்டிப்பாக பெரிய நிலம் கொண்ட ஜனங்க டிராக்டர் வச்சுருப்பாங்க, வேலையாட்களை வச்சுருப்பாங்க. இது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு இங்கே எவ்வளோ டிமாண்டு ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கோ ஒரு காரியத்துக்கோ, அங்கே பார்த்தா ஜனங்க நித்தமாக வருவாங்க. அவருங்க இந்த நிர்வாகமே வேறு. அதனால் யாரையும் நம்ம அற்பமாலாம் எண்ணக்கூடாதுன்றதுக்கு சொல்ல வர. எல்லா பகுதியிலையும் நமக்கு நடந்து கொள்ள தெரிய வேண்டும், நடைபோட தெரிய வேண்டும். அதுதான் விஷயம். அந்த தரத்துக்கு இப்போ அங்கேருந்து அவங்க ஒப்பிட்டு பார்த்தாங்கனாக்கா தோற்றுருவோம் வாழ்க்கையில். அங்கேருந்து ஒரு சென்னை வாசியை பார்த்தா அவன் பரிகசிக்கலைனாலும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நிச்சயமாகவே தோற்றுருவாங்க. உங்கள் பார்வை முழுவதும் வானத்தின் பார்த்துருக்கோம், பூமியை பார்த்துருக்கோம், மழை வருதான்னு பார்ப்பாங்க. அந்த மழைக்கு ஏற்றபடி விவசாயம் எல்லா நாலேஜும் இருக்கும். நம்மளுக்கு இருந்த அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதோ இல்லையோ தெரில, இப்போ வந்திருக்கலாம். ஆனால் எல்லா நாலேஜும் இருக்கும். வாராந்திர அந்த சங்கங்கள்லாம் இருக்கும், விவசாய சங்கங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கலந்து கொள்வாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. ஐக்கியம்னா குடிகாரனோடு சேருவான், செலவாடியோடு சேருவான், களியாட்டம் செய்கிறவன் களியாட்டத்தோடு சேருவான். அப்போ பிள்ளைங்க என்ன ஆகுனாக்கா அந்த ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட குடிப்பழக்கம் இருக்கும். எல்லார்கிட்டையுமே குடிப்பழக்கம் இருக்கணும்னு சொல்ல இருக்குது. மிஸ் ஆனால் அந்த இடத்துல தான் மிஸ் ஆவாங்க. அதிகப்படியாக சொல்கிறேன். நிர்வாக கோளாறு பெரிய இடத்துலையும் இருக்குது, பட்டணத்துலையும் இருக்குது, கிராமத்துலையும் இருக்குது. சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஆபிரகாம் மிகவும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். அவனை அனுப்பிடு, பரிகாசம் செய்கிறான், அவனை அனுப்பிடு. எதிர்பாராத அதிர்ச்சி இது எனக்கு படிக்கிற பொழுது. ஒரு சாதாரண ஒரு பரிகாசத்துக்கு 2 தட்டு தட்டி வைக்கலாம், சோத்தை போடாத பட்னி போடுன்னு சொல்லலாம், அந்த குணாதிசி எடுக்கணும். இல்லை அதை அனுப்பி ஆக வேண்டும். அனுப்பிட்டான். ஈசாக்கு நல்ல வளர்ச்சி. பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைகள் நாட்களில் தொல்லை வராது இருக்கிறதுக்கு முதல்ல உறவினர்கள் பிள்ளைகள் இதெல்லாம் நம்மெல்லாம் பார்க்கணும். இது அண்ணன் பையன்தான், நீ அண்ணனுக்கு ரத்தம் கொடுத்துருக்கலாம், கிட்னி கொடுத்துருக்கலாம், சோறு போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிடலாம். இது நம்முடைய நிலைப்பாடு இதோடு நிற்கிது. கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது பிள்ளைகள் பின்னாட்களில் கஷ்டப்பட்டு, அதாவது அவர்கள் ஏதாவது துரிதமான முடிவுகள் எடுக்கிறார்கள்னு சொல்லி வளர்க்குறதுக்கு அந்த பருவம் வருது இல்லையா. பையன் படுபாவி இப்படி பண்ணிட்டான் ஐயா, இந்த பாவி இப்படி பண்ணிட்டா, என்ன செய்யலாம்? இப்போ ஜபம் பண்ணுங்க. எப்போ வண்டி எங்கேயோ போயிட்டுருக்கோம், எவன் ஜபம் பண்ணாலும் இது திரும்பாது வண்டி. என்னென்னமோ பண்ணி நிறைய பேர் தோல்வி தான் பார்த்துருக்காங்க. வெரி ஃபியூ டேக்கன் விக்ட்ரி. அது எப்படின்னு கேட்டாக்கா, ஸ்டார்டிங்லேருந்தே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றின்னு இருப்பாங்க. கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். நான் சொல்கிறேன், இதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். பிள்ளைக்கும் தகப்பன் தாய்க்கும் அவ்வளோ படிப்பு இடைவெளி பெருசாக கூட இருக்கும். இந்த தேவ ஞானம் உள்ளே இறங்கும். கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏதோ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, சரியான நேரத்தில் சரியான தீர்க்கன்னு ஒருத்தன் வருவான். டப்புன்னு புறா சுடுறது, வேடனை பார்த்து புறா பறக்கிறது போல், என்ன ஒரு அக்கினியை கண்ட மெழுகு உருகிறது போல் சூழ்நிலைகள்லாம் மாறிடும். அந்த பாவம் நிர்மூலம் ஆகிடும். அதாவது விழிப்போடு இருப்பாங்க பெற்றோர். குறிப்பாக ஐக்கியத்தில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க. போகிற விவாகத்துக்கு, திருமணத்துக்கு, வைபவங்களுக்கு, இந்த இடத்துல எல்லாம் சபைக்கு, முகஸ்துதிக்கெல்லாம் போனால் நம்ம முகம் தலை கழுந்துரும். எனக்கு ஒரு முகஸ்துதிக்காக ஒரு இடத்துக்கு நான் போவேன் என்றால் அதே இடத்துல தான் ஆரம்பிக்கும்.
அவமானம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த 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 சம்பவங்கள்லாம் இந்த பிள்ளை எப்படி தவறுனா, இந்த பெண் எங்கே கரைப்பட்டா, இதனோட ஆரிஜின். இதை நீங்கள் என்னடா இது குற்றவியல் நிபுணர் போல் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இது எவ்வளோ நாளாக நடக்குது நம்ம பாஷை சொன்னால். அப்படி பார்த்தா எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா நீங்களே ஆரம்பிச்சு விட்ட ஒரு வைபவமாக இருக்கும். இது உங்கள் கான்டெக்ட் மூலியமாகவே வந்திருக்கும். பார்த்து நடந்து கொள்ளுங்க. இந்த படிப்பினைக்குள்ளே வராத குடும்பங்கள் பருவம் அடைந்த உடனே, பிள்ளைகளுடைய பருவம், வாலிப பருவம் வந்த உடனே அது நேர பாலியல் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த உலக சிறைத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வாங்க. பெற்றோர் சொல்லுவாங்க, நான் படித்தேன், நான் வேதம் படிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன். நடைமுறை தெரியாது. மிஞ்சி போனால் அந்த வஸ்திரத்தில் அதை நான் சொல்கிறேன், மேட்டிமே வந்துடும். அது போடுறது ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி கலர் கலராக மினிக்கிங்களாக இருக்கும். அதையே கற்றுப்படுத்தி அதே அரசியல் பண்ணி, அது அரசியல்னால் கோவம் வரும் நிறைய பேருக்கு. இது அரசியல் தான். இல்லை இப்படி சொன்னால் ஆவிக்குரிய உலகம் ஏற்றுக்கோ. ராஜ்யபாரம், ராஜ்யபாரம்னா ஏற்றுக்கலாம், அதான் அரசியல். ராஜ்யபாரத்துடைய கொச்ச வார்த்தை தான் அரசியல். இது ஒரு அரசியல். இது உபதேசமே அரசியல் பண்ணி, இதை பாருங்க, வஸ்திரம் போடாதேன்னு சொன்னால் அது ஒரு அரசியல், வஸ்திரம் போட சொன்னால் அது ஒரு அரசியல், நகையை கழட்ட சொன்னால் ஒரு அரசியல், நகையை கட்ட, இதெல்லாம் சபைகளாகவே பிரியாது. கட்சிகள் மாதிரி தான். இது அரசியல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரு ஆதாய தொழிலாகவும் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே மணி சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்காது. இது அரசியல். இது ஆனால் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு, எடுக்கிற அந்த ஆயத்தத்துக்கும் அந்த தேவ பக்திக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், சும்மா எள்ளுனா என்னையா நிற்கணும். உங்கள் அந்நிய பாஷையோ அபிஷேகம் பண்ணப்பட்டு பலிபீடத்தில் போடுகிற இந்த கைத்தாளங்கள்லாம் விலைக்கவாது. நான் சொல்கிறது பலிபீடத்துக்கும் சபைக்கும் வெளியிலே இந்த பிள்ளைகள் எப்படி காணப்படுகிறார்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யம் பார்க்கும். இங்கே பாட சொன்னால் சூப்பராக பாடுவாங்க, எல்லாருமே பாடுவாங்க, எல்லாருமே வாசிப்பாங்க, எல்லாருமே வேதம் ஒப்பிப்பாங்க. இது தேரின சபை, எஜுகேட்டட் சர்ச்சு. நாளைக்கு நான் பைபிள் டீச்சிங் பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன்னாக்கா எல்லோரும் ஆர்வமாக வருவாங்க. அதனால் ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாது. ஜெயம் எப்போன்னு கேட்டால் நேரே உங்களுக்கு வருகிற விஷயத்தில் இருக்கிறது, நேராக உங்களுக்கு வருகிற சோதனை இருக்குது. என் பிள்ளை என் பேச்சை கேட்டு வளரும், நான் அப்படி வளர்க்கவில்லை, ஒன்றும் கிடையாது. பிள்ளை எஸ்கேப் ஆகிறது நிச்சயம். இப்படி இல்லைன்னா அது ஈஸியாக மாயத்தில் போயிடும், புஷ்ஷுன்னு போயிடும். எவ்வளவோ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற பேரண்ட்ஸு கூட அந்த பர்ஃபெக்ஷன் வர்றது கஷ்டம். ஆனால் மேஜரான விஷயத்தில் பசங்க வந்துடுன்றோம். அப்பா வானா நான் போல, தகப்பன் மீது இருக்கிற அன்பினால், கனத்தினால், அதாவது தகப்பனுக்கு ஒரு கலங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இருக்கிறது. அது வெரி ஃபியூ. அந்த அளவுக்கு தகப்பன் நிற்கணும் இல்லையா பசங்களுக்கு. இதெல்லாம் அந்த உறவு முறைகள் என்ன செய்யணாக்கா கழிச்சு விட்ரும். உறவு நமக்கு தேவை, ஆனால் தேவன் அனுமதிக்கிற உறவு. சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்திடும். மற்றவருடைய குணாதிசயமே சொல்கிறேன். அந்த பரிகாசம்னா நம்மளுக்கு சிரிப்பு வரும். அது ஒரு பரிகாசக்காரன் எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு அவ்வளோ பெரிய பகஞ்சனாக இருக்கிறான். அவனை அனுப்பு, அவன் போதைப் பொருள் பயன்படுத்தினானா இல்லை, அவனை அனுப்புனா அனுப்பு, அவ்வளோதான். அவனோட யார் கூட சேர்ந்தாலும் அது நாசமாயிட்டுறது நிச்சயம். அது விளையாட்டுக்கு பேசினன்றது அதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி தான் ஏசாவுடைய குடியே கெட்டது. ஈசாக்கினுடைய முதல் பாகம் நீங்கள் பார்க்குற பொழுது நல்லா அழகாக எடுத்துகிட்டு வர்றார். நடுவில் ஏசா சம்பாதிக்க போகிற பொழுது தான் இந்த கரை உள்ளே வருகிறது. எங்கே போகிறேன், ஏது போகிறேன், யாரை பார்க்குறேன் தெரியாது. ஏன் ஐடி போகிறான், நைட்டி போகிறான், என்னமோ பண்ணுறான் அவன். அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. பிள்ளை எப்போ இப்படி சொல்லுக்கிறதோ அப்போயே கேப் விழுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே வளர்க்கணும். எனக்கு இங்கே நீ சொல்லணும். இப்போ நான் பாட்டுக்கு வெளிப்படுத்த விஷயத்தை சொல்லிட்டே போனோம்னாக்கா உங்களுக்கு என்ன புரியும்? அது எப்படி போதிக்கணுமோ அப்படி போதிக்கணும். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டலாம் சொல்லக்கூடாது. குடும்பத்தில் உங்களுக்கு கனிகள் அதிகமாக இருந்தால் பிள்ளைகளோடு உட்காந்து பேச நேரம் செலவு பண்ணணும், உட்கார வைக்கணும். அப்புறம் நீங்கள் சம்பளம் பற்றியெல்லாம் பேசணும். எடுத்தோட சம்பளம் விட்டால் அவன் ஈட்டிக்கார மாதிரி பார்ப்பான். நான் உழைக்கிறேன், நான் என் காசை, உன் காசை உன்னால் வச்சுக்க தெரியல, நீ எப்படி என் காசை வைப்பேன்? அந்த டவுட் வந்துடும் பசங்களுக்கு. அம்மா சொல்லிவிட்டேன், இந்த காசையும் கொடுத்துட்றான், அக்கா தங்கச்சி எத்தனை செஞ்சிடும் வந்தாலும். யார் நமக்கு பின்னாடி இருக்கிறது? நம்ம வீட்டாரே நமக்கு நிற்கும். மிஸ்மேனேஜ்மெண்ட். எத்தனையோ பிள்ளைகள் இன்று சாதாரண படிக்கிறாங்க, இளநிலை படிப்பு. ஏன்னா பணம் இல்லை. தகப்பன் கையினுடைய பிரயாசம், கையினுடைய அந்த போஷாப்பு, எல்லோரும் மெரிட்டில் மார்க் எடுக்க முடியாதுன்றது உண்மை. எல்லோரும் அரசு மானியத்தில் படிக்க முடியுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஓரளவுக்கு 50% தகப்பன் உறுதியாக இருக்கணும். மன அளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, ஞான அளவிலும் சரி, இறை அளவிலும் சரி, ஆவிக்குரிய தினம் புஸ்தகமாக இருந்தால் பிள்ளைக்கு என்ன படிப்பு வேணுமோ கர்த்தர் சொல்கிறார் அதை பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா மூளையாவது யூஸ் பண்ணி
இந்த 10-12லேருந்தே பேரண்ட்ஸ் உஷாராயிடுவாங்க. எது தேவையில்லாத லேண்டை விற்று காசாக்கி எதெல்லாம் காசாக்க முடியுமோ காசாக்கி ரெடியாக வச்சுருப்பாங்க. அட்மிஷன் 12th 10thலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. +1 +2 போடுற குரூப்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த எல்கேஜியில் கொடுக்குற ஆயத்தம் 10th வண்டி நின்றும். மொத்த காசும் 10th போயிடும். பெரிய பெரிய அரண்மனை போல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க. 11 12 ரொம்ப சிரமப்படுவாங்க. 12க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண படிப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா மொத்த காசும் போயிடுச்சு. அதில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. தொழில்நுட்ப கல்வி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கா திடீர்னு முளைச்சிடாது. முதல்லேருந்தே அந்த ஆயத்தம் இருக்கணும். 2 வருஷமாக நீங்கள் வந்து போராடணும், அதை பற்றி ஞானத்தை விசாரிக்கணும், 4 பேரை கேட்கணும், கொள்ளணும். கர்த்தர் சொல்கிறார் இல்லைன்னு நான் சொல்ல, உங்களுக்கு இந்த கல்லூரி நல்லா இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். ஏதோ ஒன்று கை கடிச்ச இடத்துல சேர்த்து விட்டு போய் படிக்கிட்டோம், எல்லாம் வர மாட்டாங்களா? எல்லாரும் வந்து அடிப்படை ஐஏஎஸ்க்கு அடிப்படை கல்வி தகுதி என்னான்னு கேட்டால் ஒரு பட்டப்படிப்பு. அப்போ பட்டப்படிப்பு படிக்கிறோன்னா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் இது அந்த மாதிரி இருக்கும். ஏன் படிக்கிறோன்னா படிக்கலையா? அண்ணாதுரை படித்தார், காமராஜர் படிக்கல, இந்த மாதிரிலாம் போகும் பேச்செல்லாம். படித்தவன் மட்டும்தான் வாழ முடியுமான்னு. ஐயோ, நீங்கள் ஞானம் வேணும். அதுக்கு முன்னே ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஞானம் வேணும். நான் போயிட்டு என் அண்ணன் வீட்லேயே அந்த அக்கா வீட்டில் உட்காந்துட்டு கறி மீன் சோறு தின்றதுக்கும் பல்ல காமிச்சு கொண்டு இருந்தேன்னா உடனே அக்காவோ தங்கச்சியோ என் கையில் பணம் இருக்கிறது தெரியாமல் இருக்காது. இப்போ எத்தனையோ பேர் சகோதர பிள்ளைகளெல்லாம் பிஇ படிக்க வச்சுருவாங்க. என்ன ஒரு நம்பிக்கைன்னா, என் பிள்ளை படித்து வரதுக்கு ஒரு 5 வருஷம் அவன் அப்போ காசு கொடுப்பாங்கன்னு. அதுக்குள்ளே அவன் கல்யாணம் ஆகி போய் செட்டில் ஆகிட்டு அவனுக்கு எப்பவும் தேவைப்படுற ஒரு நிலையில் இருப்பான். உங்கள் பசங்க என்ன படிக்க வைக்கணுமோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. அதிகமாக செலவு பண்ணாதீங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் கொடுத்தது அது உறவின் அடிப்படையில் போச்சு. நான் எழுதியா கொடுத்தேன். இது வந்து கணவன் மனைவியும் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை. இதை கணவனே கண்ணை மூடிட்டான். இதெல்லாம் விஷப்பரிச்சை தானே. யார் வந்து உங்களுக்கு தேவைன்னா யார் கொடுப்பா? நம்ம கொடுக்கறது தப்பு இல்லை, குறைவுபட்டம் கொடுக்கணும். இது எல்லாம் ஐக்கியத்தினோட உச்சக்கட்டம் நம்ம வாரி இழைக்க செய்யும். சரி, 2 பேரும் உயிரோடனால எல்லாருக்குமே ஒரு அபாவாக இருக்கும். அந்த பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் ஏதோ பணத்தை கொடுத்தா இன்றைக்கி பிஇ சீட் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த படிச்சிருக்கிற பிள்ளை நீங்கள் பேங்க் லோனே போனீங்கன்னா கூட அப்போ யாரும் ஆத்தா யாருன்னு கேட்குறான். இப்போ எந்தில் எதுனா சிவில் அஃபெக்ட் ஆகிருந்ததுனாக்கா பிள்ளைக்கு லோன் தர மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களை அந்த இப்போ படிவம் மாறுது. பிள்ளைங்களை படிக்கிறப்ப அதுங்களே லோன் போட்டு படிக்குது, எல்லாம் ஓகே. சாங்ஷன் ஆகணுமே. அப்பா அதில் பார்க்காம கொடுக்க மாட்டான். என்ன தான் நீங்கள் பெரிய ஆட்களாக இருந்தாலும் சில தகுதிகள் இருக்குது, சில வரைமுறைகள், விதிமுறைகள்லாம் வச்சுருக்கான். அதில் தான் நம்ம போக முடியும். நான் என்ன சொல்கிறேன், சேமிப்புக்கு முன்பாக ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இது பஞ்சகாலம். அந்த அம்மாவை கூப்பிட்டு ரெபேக்கால் நல்ல வீட்டில் வசதிலேருந்து வந்த, நீ போய் அவங்க அம்மா வீட்டில் வாங்கினான்னு இருந்தாலும் சொல்ல, ஈசாக்கேன்ற அந்த மனிதன் சொல்ல, தேவ மனிதன். அதே போல் இந்த அம்மாவும் நீ சும்மா ஏரியா அவனுக்கு கொண்டு தெரியாது, நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் போல. குடும்பம் எப்படி நிர்வாகம் பாருங்கள். திடீர்னு உங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துடுதா? இந்த விஷயங்கள் எல்லாம் தகப்பன் இடத்துலேருந்தே அவன் கற்றுக்கொண்டான். நான் தகப்பன் ஒரு பெரிய குடும்ப பின்னணி, வியாபார பின்னணியிலேருந்து வந்திருக்கிறார். ஆபிரகாம் பிரித்தெடுக்கப்பட்டதே அதிலிருந்து தான். என்ன தொழில் செஞ்சாலும் நமக்கு தெரியும். விக்கிரகத்தை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தொழிலாக செஞ்சார் தேவனை அறியாத காலத்தில். இப்போ அதெல்லாம் முக்கியம். ஆபிரகாம்கிட்ட அவர் கற்றுக்கொண்டது என்ன? விசுவாசம் மட்டுமல்ல, உன்னுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். யாருமே இதற்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லவே கூடாது. தகப்பனையோ, தாய் வீட்டாரையோ, மாமியார் வீட்டாரையோ யாரையுமே குறையே சொல்லக்கூடாது. குறை சொன்னால் இன்னும் குறைவு பெருகும், கசப்புணர்ச்சி அதிகமாகும், பகைமை உண்டாகும். ஆனால் அதுக்கு ஒரு உறவாடணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் கண் சாடையாக அல்லது கொஞ்சம் ஆற நித்திரத்தில் இருந்தால் என்ன வேணால் நடக்கும். இந்த மாதிரி காதல் திருமணங்கள்லாம் செய்வதற்கு பிள்ளைகளே வந்துடுவாங்க. மாமா வீடு இருக்குதுன்னு காதல் பண்ணோம், ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவான். கள்ளத்தனமாக என்னுடைய வீக்னஸ் என்ன பண்ணுன்னா, தங்கச்சி பையன் அக்கா பையன்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும். என் பிள்ளை கல்யாணத்துக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். இது நம்ம மேலே விழக்கூடாத ஒரு பெரிய இடி. தெரியாது, அப்படியே நம்ம சிரிச்சிக்கினே அப்படியே எல்லாம் வீட்டில் ஒரு நல்ல வாய்ப்பாக நடக்குது, சரி விடு, அந்த பொண்ணை பார்க்குறது, அந்த பொண்ணு வீட்டில் பேசுறது, இந்த கதாநாயகன் வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா கரை விழுந்துடும். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எஸ்கேப் வழிகாட்டுறோம் இல்லையா? அவன் ஏதோ புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை செஞ்சது போல நினைப்பாங்க. ஒரு செல்வந்தமான ஒரு பின்னணியை கொண்டவங்களை கொண்டு வரப்போ பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்மான்னு
நம்ம பையன் என்ன பண்ணோம், அதெல்லாம் விட்டுருவான். நம்மகிட்டேருந்து மைனஸில் போகிற மாதிரி ஒரு குடும்பத்தை கூட்டின்னு வந்துடுவான். அவனுக்கு கல்யாணம் நிச்சயம்ல, நம்ம வீட்டுக்கு வரலாம், அவங்க வீட்டுக்கு போகிறான். உன் பிள்ளை நீ என் வீட்டுக்கு வந்தால் என் பிள்ளை நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும். எவ்வளோ அசுஸ்தியாக போய் கொண்டிருக்கிறது. இதில் வேறு கௌரவம் வேறு. என் பிள்ளை என்ன படித்தான், அவன் பிள்ளை என்ன படித்தான். நான் ஏன்னு நான் சொல்கிறேன்னாக்கா, ஒரு இடத்துல நீங்கள் விட்டீங்கன்னா பல இடம் அதை தாக்குதலில் நீங்கள் பார்ப்பீங்க. ராஜ்யம், நான் என் வீட்டாரையும் கத்திரே செய்ப்போம். சொந்த குடும்பத்தை விசாரிக்க நீங்கள் தவறுகிற பொழுது அவிசுவாசிலும் கெட்டவர்களாக போவீங்க, விசுவாசில் மறுத்துட்டா போவீங்க. தீமோத்தி 1:5-8 எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எப்படி விசாரிக்கணும்னா, குற்றவாளியை விசாரிக்கிற போல் எங்கே போனேன், எங்கே வந்தேன், என்ன உன் நடவடிக்கை செய்கிற, அப்படி இல்லை. பையன் பார்க்குற மாதிரி நம்ம இருக்கணும். அப்பா எங்கன்னா போகிறாரா, அப்பா கிட்ட பேசுகிறாரா, அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா எப்படி இருக்கா, தாயும் தப்புன்னு எப்படி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற கப்பலோட பசங்க, சண்டை சர்ச்சையோடு இருக்கிற அந்த தம்பதிகளோட பசங்க தெரியாது, படிப்பினையே தெரியாது. அவங்க அப்படியே அவங்க பாவிப்பாங்க. அப்படியே அவங்களுடைய கல்யாணம் அப்படி தான் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, பணம் கொஞ்சம் இருக்கும், அதனால் இதெல்லாம் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. உள்ளே பூந்தி அவனா ஒருத்தன் பார்த்தானா இது நல்ல குடும்பமாக இல்லையான்னு அப்போ தெரிஞ்சிடும். நல்லா தெரிஞ்சவன் பொண்ணு எடுக்க மாட்டானே சொல்லுவோம். ஏன்னா அந்த மகளுக்கு தெரியாது. தாய் என்றாலே புருஷனை போய் சண்டை போட்டு ஒரு மண்டிட்டு அவர் சண்டை போடணும், அவனை கீழே தள்ளி மேலே நிற்கணும். சம்பளம்லாம் முதல்ல வாங்கி வச்சுக்கணும். அந்த சம்பள கவர் அந்த காலத்துலலாம் அதை பிடிங்கி வைக்கிறதுல தான் அவன் பெரிய போட்டா போட்டிருக்கும். இப்போ தான் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். இப்போது அக்கௌண்ட் நம்பர் உள்ள போந்து நோண்டுங்க. டிரான்ஸ்பரண்ட், ஃபோனை வை, பாரு என்ன வருதுன்னு. என்ன உனக்கு தெரியாது இருக்க போகுது. எவ்வளோ வெளிப்படையான ஒரு நிர்வாகம் பொருளாதாரத்தில் இருந்துன்னா, அப்போ எல்லாருமே கணக்கு எழுத ஆரம்பிக்கிற குடும்பம் தான். புக்கை பார்த்தாலும் தெரிஞ்சிடும், அப்பா யாருக்கு கொடுத்துருக்காரு, எங்கே என்னன்னா இருக்கட்டும். பன்னீர் சோடா குடித்தாலும் சரி, ஒரு கறிமீன் முட்டை நீங்கள் அடித்து பூசித்தாலும் சரி, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. யூபிஐயில் பார்த்தாலே வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எழுதுறது பழக்கம் இருந்ததுனால நம்மளால தெரியும். நல்லா ஒரு 900 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குகிற ஸ்டேஜில் மாமா வந்தான் மச்சான் வந்தான்னு சொல்லி 1.5 கிலோ கொடுத்து ஆட்டி இறைச்சோன்னா தீர்ந்து போச்சு. 1500 ரூபா காலி. நான் சார் நல்லா உயர் ரகமாக வாங்குவோம் இல்லையா, பிடிச்சவங்க வராங்கன்னா. அப்புறம் அதுக்கு பாசுமதி, அது 2000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு பிரியாணிக்கு போயிடும். வரல, அது அவ்வளோ போட்டு அது நல்லா வராது, அது வேறு விஷயம். அது பழகினேருந்தால் தான் வரும்னு வச்சுக்கோங்க. சரி, அதுவும் இவ்வளோ பண்ணிவிட்டு வானா நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்மா. இதை சாப்பிட்ட முடிச்சோடனே அவன் சாயந்தரம் சுற்றுலா எங்கன்னா கூப்பிட்டு போக சொல்லுவான். பறக்கும் பாருங்கள் காசு. இதெல்லாம் கடன் பட்டு வருகிற பொழுது கேட்டால் அப்போ சொல்லுவாங்க, இப்போ கடன் பட்ட பொழுது யார் வரா, கடன்காரன் வரான். செலவு செய்கிற பொழுது யார் வந்தான், சொந்தக்காரன் வந்தான். சாப்பிட்டான், உண்டான், உறங்கினான், சென்றான், வென்றான், முடிஞ்சிச்சு. இவன் நம்மால் அவ்வளோதான். கர்த்தாவே ஆசீர்வதியும். இந்த ஜபம் கேட்கப்படுமான்றது நீங்கள் தான் பார்த்து. எவ்வளோ ஒரு புத்தீனமாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி அவன் வந்திருக்கான்ட்டு அடுத்த வாட்டி அவன் வீட்டுக்கு நம்ம போனோன்னா இன்னும் பெரிய டேமேஜ். நீங்கள் போனாலே செலவு, நீங்கள் வந்தாலும் செலவு, யாருன்னா வந்தாலும் செலவு. இப்போ யாருமே இருக்கக்கூடாதுன்னா செலவுக்கு இதை மாதிரி சொல்லி இதுக்கப்புறம் உறவு தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உறவு சீக்கிரமாக இருக்கட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னவோ அதுதான், நீ வந்து நான் ஆட முடியாது, என் பட்ஜெட் டசன்ட் பர்மிட், என்னுடைய கணக்கு இடம் கொடுக்கலை, இப்படியெல்லாம் வாழ்ந்தா ஏடா இது இப்படி பண்ணுறான். தான் உணவை நிமித்த என்னை அவமதிக்கிறதா ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க. வர சாதாரணமாக சாம்பார் வச்சு முட்டை தொக்கு போடுறான்னா தேவாமிருத்தமாக சாப்பிடணும். வந்தது தின்றதுக்கு இல்லை, உன்னை பார்க்க வந்தது, உன்னை பார்த்து குசலம் விசாரிக்க, நலம் விசாரிக்க, சாப்பாடு இருக்கா, ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் நீ சாப்பிட்டுவான்னு சொல்லாமல் இருக்கிறானே, அதுவே சந்தோஷம், அதுவே அன்பு இல்லையா? அங்கே போய் நான் ஆர்டர் பண்ணுறலாம் சொல்லணும், அவன் என்ன கொடுக்குறானோ அது சாப்பிடணும். கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு நம்ம வரலாம். இந்த இடைவெளி இருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த உணவே சிலர் பிரித்து விட்ருவோம், சிலனா இந்த உணவே கூப்பிட்டு வந்துடும். மாமா வீட்டுக்கு போனால் எல்லாம் செய்வாங்கன்னு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் செய்யலாம். அப்போ கூட ஒரு சதவீதத்தை ஒதுக்கி இதை வந்து நம்ம புசிக்கிறதுக்குன்னு வைக்கிறோம். அது நியாயமாக இருக்கா பார்க்கணும், அநியாயமாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் ஒன்ஸ் இன் அ வாயில், எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷம் ஃபுல்லாக கட்ட வச்சுட்டு போயிடுவோம். இந்த கிறிஸ்மஸுக்கு பாருங்கள் எத்தனை குடும்பம், என்ன ஆக போகுதுன்னு. கிறிஸ்மஸ் நம்ம எகென்ஸ்ட் கிடையாது, என்ன செலவு, எவ்வளோ செலவு இருக்குது, தேவைதானா? அது வந்து வேதத்தில் சொல்லாத ஒரு பண்டிகை, அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளோவா அதை நமக்கு விக்கிரமம் மாறுதுன்னு சொல்கிறேன்.
நியூ இயர் ஆமாம், உண்மையிலே வருஷம் புதுசு. ஒரு வருஷம் முழுவதும் கர்த்தர் நடைபெற கிருபை செய்தான். துவங்கின ஜனவரியில் இருந்தவன் இப்போ இல்லை. அதுக்கு நம்ம சோத்திரம் பண்ணுறதுக்குனே வரணும். அது ஒரு புது ஒரு ஆண்டு ஆரம்பிக்குது, அதை நம்ம கொண்டாடுறோம். அது எப்படி கொண்டாடுறோம்? நைட்டு ஃபுல்லாக தேவசனத்தில் கிடக்குதுங்க ஜனங்க. உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திர சொல்கிறேன், ரவ் அந்த 12 கிராஸ் ஆகிறதுக்குள்ளே தேவ சமூகத்துக்குள்ளே வரணும். அதுதான் நம்ம வரமே தவிர, அந்த டைமில் என்ன சாப்பிட முடியுமா? காலையில் 4 மணிக்கு திருவந்த தவிர டீ வேணால் குடிக்கலாம், இல்லை மிஞ்சி போனால் என்ன முடியும் உங்களுக்கு? அவ்வளோதான். இது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இட்ஸ் வர்ஷிப். வி ஆர் என்ட்ரிங் இன்டு த வர்ஷிப். இது வந்து ஆராதனை. என்ன இதுக்கு நீங்கள் இது வந்து வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு, அந்த இரவுல அந்த 12 மணி முள்ளு நவருகிற பொழுது கண்களை மூடி சோத்திரம் சோத்திரம் நம்ம இருக்கிறது தேவ சமூகத்தில். இது மா கிருபையா. இதில் குடிகார இடத்துல இருப்பான், இதில் என்னென்னமோ களியாட்டுகள்லாம் உலகம் இருக்கும், பட்டாசு வெடிக்கும், என்னென்னமோ பண்ணும். இது செய்கிறவங்களோடு நம்ம இருந்தாலே நம்ம பிள்ளைகளை கோட்டை விட்டுருவோம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் இந்த படிவத்துக்குள்ளே போனால் காசு வரும் போகும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சமயத்தில் வரவே வராது. உங்களுக்கு நட்பு ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாரோட நம்ம ஐக்கியம் கொள்கிறோம், கண்டிப்பாக தப்பிச்சிடுவீங்க. ஞானம் மட்டும் இல்லை, தேவ ஞானம் கிரியை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நட்பு உருவாக்கி கொள்ளாத குடும்பங்கள் இருக்கும், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. நல்லா பழகுதல், இது நல்லா தெரிஞ்ச குடும்பம், இதை காட்டிலும் தெரியாதுன்ட்ட பொண்ணை கொடுக்குறதோ பிள்ளையை கொடுக்குறது, அந்த டாபிக் இங்கே வரவே கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம விசுவாசம் கர்த்தரை நோக்கி இருக்குது. பார்த்து கொள்ளலாம். எவ்வளோலாம் தெரியும், இத்தனான்னு தெரியும், தெரிஞ்ச குடும்பம் வேறு, தெரிஞ்ச குடும்பம் உறிஞ்ச குடும்பம்லாம் வேணும். அது தேவ சித்தன்றது வேறு, நம்ம விருப்பன்றது வேறு. இந்த விருப்பத்தில் பயணப்படுகிற பொழுது தைரியமாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் டக்குன்னு உறவு ஃபார்ம் பண்ணிக்கும். நட்பு அப்படியே உறவை மாறும், கொஞ்சம் நாட்டில் அது நாசமாக போகும். அப்படி நட்பாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். 20 வருஷம் பழக்கம், 25 வருஷம் பழக்கம், ஒரே சபையாக இருப்பார், பிள்ளைகளாக வளருவாங்க. இந்த நம்ம வீட்டிலே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதே 2 தெரிஞ்ச குடும்பம், ரொம்ப பழகின குடும்பம், எல்லாம் ஒன்றா சுற்றுங்க, நல்லதாக இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு சில பிரச்சனைகள் வர்ற பொழுது பார்த்தா அவ்வளோ கனி கொடுக்காது. அந்நியனே வாசி, அந்நியனுக்கும் சொல்ல தெரியாதனே நம்ம தேவனை நோக்கி பார்த்துட்டு இது ஓகேனா பண்ணிட்டு போயினே இருந்தோம்னு வச்சுங்க, கர்த்தர் காப்பாற்றுவார். இது தெரிஞ்சது போகிறப்ப மாம்சத்தினுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அப்படியே இன்னொருத்தனை ரொம்ப பெசஞ்சு அது ஒரு மாதிரி போய்டும். அதாவது ஒரு குடும்பத்தினுடைய கடன் இன்னொரு குடும்பத்து மேலே மறைமுகமாக இல்லை நேரடியாக சுமத்தப்படும். உங்கள் அப்பா வீட்டை விற்று கொடுக்க சொல்லு, அது பாரம்பரியமாக வந்தது, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நம்ம என்ன, எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, நீங்கள் வரமாட்டீங்களா? ஏன் இப்போ அவன் விற்று அவன் ஒரு தமசம் பண்ணியாச்சு, இப்போ இவன் நம்ம இடத்துக்கு வரான், எப்படி இருக்கும்? சரி, விற்றோம் போனோம் வந்தோம், ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம், வேறு இடத்துல கட்டி கொண்டோம் போகிறோம், அது வேறு. இவனோடைய எதுக்கு யோசிப்பான், உங்கள் அம்மா மேலே செயின் போட்டிருக்கல்ல, இந்த வயசான கேள்விக்கு இப்போ எதுக்கு செயின், சங்கிலி கிங்கிலி எல்லாத்தையும் மொத்த தங்கமாக அது எப்படியெல்லாம் ஒரு கிராமு சேர்த்ததுன்றது அந்த குடும்பம். இதை மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது, வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்கள் சூழ்நிலை வந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு மட்டும் சூழ்நிலை உருவாக்கணும். சூழ்நிலை உருவாக்குறது கடைசி வரைக்கும் சூழ்நிலை உருவாக்கும். அது குடும்ப பின்னணின்றது ரொம்ப முக்கியம். குடும்ப பின்னணினா பணக்காரங்க ஏழைன்னு இல்லை, பழக்கங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் விகல்பம் இல்லாமல் போகும். அவன் செலவுன்னு வரப்போ எனக்கு பழக்கம் இல்லைன்றான், நம்மக்கிட்ட வாங்குறப்ப அதான் என் பழக்கம்னுவான். இதெல்லாம் வந்து பசங்க பாதிக்கப்படுவாங்க. அது ஆல்ரெடி அது ஒரு மாதிரி கிளைமேட்டில் வளருது பசங்க. ஒன்று என்ன, இதில் வந்து ஊழியக்காரன் மாட்டியிருக்கான். இந்த சடுகுடில், இந்த சடுகுடு விளையாட்டு போல இது, இந்த ஒரு விளையாட்டு திடலில் ஊழியக்காரன் மாட்டியிருக்கான். ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்கார்ட்ட போய் மாட்டியிருக்கான். இன்னொரு அப்போஸ்டர்கிட்ட போய் மாட்டிருக்கான். சாமானியமான ஜனங்கள் வர இந்த ராஜரீக குடும்பங்கள் விடாது. ஒன்று போனால் கோழையாக போவான், இன்னும் போனால் ஏழையாக போவான், இல்லைன்னா அவன் தொலை தூரமாக இருக்கும் அவனுடைய நோக்கங்கள் லக்கெல்லாம். எதுவும் ஆனாயா நல்ல சூழ்நிலை உருவாக்கு. என் பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கின்றதுல தான் எனக்கு குறிக்கோளாக இருக்கும். மேக் தட் மேன் ஆர் உமன் ஆர் பாய் ஆர் கேர்ள் டு ஏர்ன் பை தெம்செல்ஃப். அது வென் யூ பே அட்டென்ஷன் இன் திஸ் ஏரியா யூ ஆர் டன். அப்புறம் அதை பார்த்துக்கலாம் என்ன செய்யறதுன்னு. முதல்ல உங்களுடைய பங்கு அதில் என்ன இருக்கிறது. படிப்பை கொடுக்குறோம், படிப்பை கொடுத்து முடிக்கூடாது, நல்ல சூழ்நிலை கொடுக்கணும், நல்ல ஒரு ஐக்கியம் கொடுக்கணும், நல்ல ஒரு
நம்ம கூடுற இடமே வந்து அந்த மாதிரி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல நல்ல நம்பிக்கையை சம்பாதிக்கிற தலைமையாக இருக்கணும். இல்லை நம்பி நம்முடைய பிள்ளைகளை அவங்க நல்லா நடத்துவாங்க. கல்யாணத்துக்கு சொல்ல, கர்த்தருக்குள்ளே நடத்துகிற அந்த பிரசங்கங்கள் சொல்கிறோம், இது வந்து நல்லா போவோம், இல்லை நம்பலாம், பரிசுத்தத்தை முக்கியப்படுறாங்க. நாட் ஆன் எக்ஸ்டர்னல் ஆர்னமெண்ட்ஸ். பரிசுத்தன்றது வெளியரங்கமான அந்த வஸ்திரம், அந்த நகை, ஆடம்பரம், அது சொல்ல. உண்மையான பரிசுத்தம், பிள்ளை வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் சேஃபாக வருது, தாய் தகப்பனுக்கு பயந்து இல்லை கர்த்தருக்கு பயந்து வருதுப்போ போதகனுக்கு அங்கே ஒரு பங்கு வரும். அது பரலோகத்தில் சொல்கிறது. அது நல்லா போதிச்சிருக்கான், இப்போல்லாம் எங்கே படித்தா, யார் வளர்த்தா, எந்த ஸ்கூலில் படித்தேன்னு ஒரு பகுதி ஆணையோ பெண்ணையோ கேட்பாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, இல்லை எங்கே படிச்சிங்க, நல்ல பொருளீட்டுறீங்களே, பின்னணி என்ன, எந்த பல்கலைக்கழகம், நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம். அப்புறம் யார் தகப்பன் யார் தாய். தாவீதை பார்த்து சவுல் கேட்குறான், இவனுடைய அப்னேர், இவன் தகப்பன் தாய் யார்? ஃபுல்லாக மறந்துச்சு அங்கிளுக்கு, தெரியும் ஈசாயின்னு, ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஈசாய்க்கு சம்மந்தமே இல்லை. அதுதான் வளர்ப்புன்றது. தள்ளி தள்ளி வளர்ந்த மாதிரி இருக்கும். தாவீதை ஒதுக்கி வச்சு ஈசா, அது நல்லதுன்னு நான் சொல்ல, அது ஏதோ அவன் தள்ளி வச்சாச்சு, அது விஷயம் வேறு டாபிக், அதுக்குள்ளே இப்போ போகணும். ஆனால் வளர்க்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தனிமையாக வளரும். எப்போ கும்பலாக வளருதோ அது கொஞ்சம் தோப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் இது பண்ணுற தப்பு, அது பண்ணோம், அதனால் இது தப்பு பண்ணோம், இதனால் அது தப்பு பண்ணணும், கட்சியில் எந்த பிள்ளையுமே உருப்படாது. இவன் ஒருத்தி எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் ஒருத்தி எடுத்துகிட்டு போயிடுவான், எல்லாம் இதுங்களே சேர்ந்து கல்யாணம் வச்சுருவோம். அந்த அந்நியமும் ஐக்கியமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். எங்கே தெரியுமா அந்த அன்பு ஐக்கியம் உடையும்? எல்லாத்தையும் ஒரு பணம் மேயும், கையில் மேயும். அப்போ ஏதோ ஒன்று பொருளாதார அந்தஸ்துக்கு குறைந்த ஒரு குடும்பத்தில் போய் திருமணம் பண்ண பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இந்த குழுவில் வந்து உட்கார முடியாது, கூப்பிட மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் இந்த பசங்களாக தான் இருக்கும். அப்படி போனவன் தான் நம்ம ஏசா. கல்யாணம் யார் பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. அப்போதே சித்தப்பா பெரியப்பான்றது வந்து அவ்வளோ ஹைலைட் கிடையாது. நானும் என்னையும் ஏமாற்றி போட்டானுங்க சேஷ்டபுத்திர பாகம். நீ என்ன பண்ண, நீ எதனால் இழந்தன்றது எங்களுக்கு தெரியும், அது இடையிலக்கு என்ன தெரியும்? எனக்கும் லவ் ஃபெயிலியர், உனக்கும் லவ் ஃபெயிலியர், நானும் 10th ஃபெயிலு, நீயும் 10th ஃபெயிலு, நானும் 12th கோட்டு, நீயும் 12th கோட்டு, எனக்கு அரியஸ் இருக்குது, வண்டி அரியஸ் வச்சுருக்கேன், உனக்கு அரியஸ் இருக்குது, எனக்கு அப்பா சரியில்லை, உனக்கு இது மாதிரி எல்லாமே ஒருமித்து பேசி 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 அது கடா. ஈசாக்குக்கு பெரியவன் இஸ்மாயில் எவ்வளோ துன்மார்க்கனாக இருந்தால் கர்த்தரை அனுப்பிச்சி வச்சுருப்பார். அது தெரியலையா? அதான் ஈசாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பிள்ளை போகிறான் வரான் சம்பாதிக்கிறான். என்னோடய சம்பாத்தியம் சில ஆயிரங்கள் அந்த வயசில், இப்போ பார்த்தா சில லட்சங்கள். என் வளர்ப்பு ஒரு பக்கம் இப்படி ஆம்ஸ் காட்டு வரப்பா, இன்னொன்று அம்மா சும்மா இல்லாமல் என் பிள்ளைன்னு அது உரிமை பாராட்டும். இல்லை அது பக்கத்தில் எல்லாம் நம்மளுக்கு வட்டாரத்தில் இருக்கிறது எதனா பொசுங்கி போகிற மாதிரி இருந்தது வச்சுங்க. வேலைக்கு போகல, அடிதடி வழக்கு கிழக்குனாக்கா என் பிள்ளை தான், இவன் கிறிஸ்துவன் தான் சொல்ல, அவன் பிள்ளைய வருகிற மேசியா இவர் தான் தான் சொல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டு, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். தன்னை அறியாமல் ஒரு மேட்டிமை நமக்கு வந்து சேர வேண்டியது வரப்போ அவன் எவ்வளோ ஜெயிச்சிருப்பான். இம்பட்டு 30 நாள் கழித்து ஒரு சம்பளம் வாங்குது பிள்ளைன்னா, முதல் சம்பளம் கர்த்தருக்கு. பயப்படாதீங்க, இல்லை சொல்கிறேன். அடுத்தடுத்து இந்த 30 நாள் கழித்து உழைச்சி வரான்னா, டேய் சபை கொடுத்துட்டியா? அப்பாவோட கேள்வி. கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடும். என் பையன் தசமாக கொடுக்குறான். இதை கேட்டோன்னே பிள்ளைங்க பேரண்ட்ஸு மட்டும் இல்லை, போதவருக்கும் ஹாப்பி ஆகிடும். பணத்துக்காக இல்லை, எவ்வளோ டிசிப்ளினாக வராங்க. இது வந்து மேல் தோற்றம், உள்ளே பூந்து பார்க்கணும். சபை கொடுக்குறது சரி, சம்பாதிக்கிறது சரி, யாரோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாய், அந்த இடத்துல தான் பிரச்சனை. இது என் கூட படித்தது, என் கூட வளர்ந்தது, என் கூட வாழ்ந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு அது பார்த்து நம்ம இந்த மாதிரி கூட ஆள் கூட சேரக்கூடாது, அந்த மாதிரி ஆள் கூட சேரக்கூடாது, போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும்ன்ட்டு அந்த தொனியில் சொல்கிறப்ப தான் உண்மையான தகப்புணி ஸ்தானம் இருக்கும். ஆவிக்குரியவனாக இருந்தாலும் சொல்கிறேன், போதகனாக இருந்தாலும் சொல்கிறேன். எங்கூட சேராத, அவங்களோட சேராத, அவங்களோட சேராத, என்னதான் ஏன் சொல்ல வராந்தாலும் ஏற்கனவே நம்ம தனியாகிட்டு இருக்கிறோம். இல்லை வேதம் அப்படி சொல்லுகிறது. இப்படித்தான் ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு வந்தார். பர்ஃபெக்டாக எடுத்து வந்திருக்கிறார். ராஜ்யத்தினுடைய வளர்ப்பு இது. நம்ம பசங்களே விட்டா கூட எனக்கு சில பசங்க தெரியும், எனக்கு ஊடகத்தில் பயணப்படுறவங்களுக்கும் தெரியணும், அது புதுசாக வர்றவங்களுக்கும் தெரியும். ஏதாவது போடானா அங்கேயே நிற்பான். டக்குன்னு இன்வால்வ் ஆகிறதுக்கு பயம், தேவ பயம். நான் வேறு கல்குலேஷன் சொல்லி அனுப்புவேன், ஆனால் அவங்க அப்படியே நிற்பாங்க, உத்தரவுக்காக நிற்பாங்க. இப்போ கர்த்தர் சொல்லுவார், வேணாம் எங்கேயும் அனுப்பாத, எனக்கு தெரியும் நீ என்னத்துக்கு அனுப்புகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வேணாம், அது லபியாது,
இது போய் இன்னும் பழாயிடாங்க, இந்த ஆடு போய். சரி, இதெல்லாம் வருமா? நம்ம ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், இதெல்லாம் நம்ம உபதேசத்துக்கு வருமா, தங்குமா, தாபரிக்குமா? வயசு பெருசுங்கன்னா அது விஷயம் வேறு, எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுங்க. இது விடலை தாங்குமான்னா அதுதான் விருத்தி அடைகிறது. இது கர்த்தர் உணர்த்துறார், கர்த்தர் நிருபத்தில் கொண்டு வருகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது எதுவுமே மறைக்க முடியாத நன்மைகள் எல்லாம் பெறுகிறாங்க. அப்போ அந்த பங்கு எங்கே இருக்கிறது? இங்கே சேராதா, இங்கே சேராதா, அவங்களோட சேராது. அது கசப்பாக இருக்கும், கெட்டு போகிறவர்களுக்கு அது கசப்பாக இருக்கும், ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவை பலனாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பாதி பிரச்சனை தீர்ந்ததுயா, பாதி பிரச்சனை இல்லை, முழு பிரச்சனையும் தீர்ந்துச்சு. எங்கே போகிறான்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் வேலை இருக்காது பார்த்தீங்களா? அவனே கூப்பிட்டு சொல்லுவான், இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தாய் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமானோ. பிள்ளைகள் பரிசுத்தல் வர்றாங்க, ரட்சிப்புக்குள்ளே வராங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பேரண்ட்ஸு ரொம்ப இது தேவன் கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளோ பார்த்துருக்குறோம் இல்லையா? எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் கொண்டு போய் நிறுத்துதுங்க. பரவாயில்ல, தேவன் இணை தரலனார் ஐயா. இதுதான் நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த ஈசாக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்றால் உன்னையும் உன் தகப்பனை ஆசிரியது போல் உன்னை ஆசீர்வதிக்கும். ஏன்னா உன் தகப்பனை நீ கீழ்ப்படிந்து. நம்மளாம் நினைக்கிறோம் அழைப்புன்னு, இல்லை பிள்ளை வளர்ப்பில் என்ன 3வது வசனமே சொல்லுது, இந்த தேசத்தில் வாசம் பண்ண உன்னோடு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாம் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 4வது வருஷம் சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏரியா இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வசனத்தில் வாழை பிடிச்சிட்டு நம்ம கீழ்ப்படுகிறோம், தசமாகத்தை பிரித்து போட்டு கொடுக்குறோம். அது வச்சுலாம் சொல்ல முடியாது. நியமங்கள், கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் எல்லாம் இருக்குது, பிரமாணங்கள் எல்லாம் இருக்குது, விதிகள் எல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, பிள்ளை வளர்ப்பில் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புதுசாகவும் இருக்கும். உறவின் முறையில் உட்காரப்படுது. எப்போ எங்கள் வீட்டில் சேரவானு சொல்கிறாரா பாஸ்டர்னுமா? அப்போ நாங்கன்னா அவ்வளோ தள்ளப்பட்ட கல்லான்னு. ஆனால் படுபாய் நேத்தான தசம் ஆலாமிச்சு என்னை பார்த்து எப்படி சொல்கிறியா நீ? இது யாரும் டச் பண்ணான்னா வருமானம் போய்ட்டு யாரும் டச் பண்ணுறது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வருமானத்துக்காக இல்லை, அவமானம் வராது இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். ஆனால் எல்லாம் உழைக்கிறீங்க, எல்லாம் சேர்க்குறீங்க, போய் ஒரு தராதரம் இல்லாத ஒரு உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து மட்டும் சொல்ல. நம்ம என்னென்னலாம் நம்ம தவறணும், அந்த நம்ம தவறு செய்த அதே குடும்பம் போல் ஒரு குடும்பம் இருக்கும். தின்னு அழிஞ்சிருக்கலாம், தேவையில்லாமல் விதைச்சி தகாத இடத்துல விதைச்சிருப்போம். இது எல்லாம் நம்ம பண்ணி வரத்துக்குள்ளே 10 வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பி இதெல்லாம் வரத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம். எப்படி தப்பித்தோம் பிழைத்தோம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரார். இதே மிஸ்டேக் பண்ணுற ஒருத்தங்கிட்ட போனான்னா எப்படி இருக்கும்? அவன் தப்பிச்சானா போச்சு, அவன் இயேசு சமாதானம் தராருன்னு இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் சேர்த்தான் கரெக்டுன்ற மாதிரி நினச்சிட்டானா முடிஞ்சிச்சு. இது மாதிரி தெரியாதுன்னுமா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. அது ஒரு எது யூடியூப்பில் பார்க்குது வாய்ஸ் ஒன்று கேட்குறேன்னா நினைப்போம், இது பெருசு பொழுது ஏதோ பேசுன்னு இருக்குதுன்னு. இந்த 80 வயதில் நீங்கள் இந்த மாதிரி செய்தி கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒருத்தன் அட பாவி. சரி, அந்த அனுபவம் உங்கள் அனுபவம் வேறு அங்கிள். உங்கள் 80 இயர்ஸில் இவ்வளோ நல்லா ஆண்டவருக்கு ஒலிக்குது, உங்கள் தோனி நல்லா இருக்குது 80 இயர்ஸ்லண்ணா. 80 இயர்ஸா? ஐயோ என்ன இப்போ அது இல்லை, எவ்வளோ வயசுன்றது முக்கியம் இல்லை. சொல்ல வர கருத்து என்னென்னா, இந்த மாதிரிலாம் நான் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போயிட்டு, சத்தியம் தெரியாத ஒரு குடும்பத்தில், கிருபையை சுற்றி கொண்டு வர குடும்பத்தில், நாங்களும் கிறிஸ்டின் தான், அந்த கிறிஸ்மஸில் பாரு 4 ஸ்டார் தொங்குதுனால நம்ம அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அதுக்கேற்ற பிரசங்களாக இருக்கும், வருகை செம்மையாக இருக்குது, எதுவும் லேண்ட் வாங்காத வீடு வாங்காத, ஆல்ரெடி அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கான். அப்புறம் நகை போடாதுன்னு எதையுமே நான் உபதேசத்தெல்லாம் கரைப்படுத்தியெல்லாம் பேசலை, யாரையும் கொச்சைப்படுத்தி பேசலை. நீங்கள் எல்லா சகோதரிப்புக்கு போயினாலும் ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு கீழ்ப்படுதல் இருக்கிறது, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வழியே வரும்போது சாகிற வரைக்கும் உங்கள் இடத்துல உங்களுக்கு ஒரு இருப்பு, ஒரு பசை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இங்கே கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிட போதிக்கிறோம். இங்கே சாதாரணமான ஒரு எளிமையான உணவு முறைக்கு கொண்டு வரும். இப்போ ராஜ்யம் இறங்கும். உப்பு இல்லைனா தூக்கி அடிக்காத, சட்டை தூக்கி அடிக்கிற அந்த இதெல்லாம் போயிடுச்சு, மாம்ச கிரைகள்லாம் அழிக்கப்பட்டுச்சு சத்தியத்தினால். இப்போ ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது.
உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு நீதியா, அது நியாயமா, அது உண்மையா, உத்தமமா, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீதிகள், நியாயங்கள், கற்பனைகள் இதெல்லாம் கை கொள்ளணும். ஏன் தனியாக வந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் தேவையா, அவனே தனியாகிட்டான், அங்கே தான் இருக்குது விஷயமே. அப்படியெல்லாம் சொல்லியே ஈசாக்கு என்ன செய்கிறார், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக ஈசா கைவிடப்படல, விதைக்கிறத அறுக்கிற வரைக்கும் கைவிடப்படல. அப்புறம் சீமானா மாறுகிறார், பெரியவனா மாறுகிறார், ஐஸ்வர்யா கைவிடப்படல. திடீர்னு அவன் ரிலாக்ஸ் பண்ணுறார் பாருங்க. அப்பத்தான் ஏசா போய் அவனோட டீல் பண்ணி, இஸ்மவேலோடு போய் யார் இடத்துல அவங்க பிள்ளைகள் பழகிறாங்க, இது இப்படியே இருந்தாலும் என்ன நடக்கும், உடைந்த குடும்பம் சேரும்னு உலகம் சொல்லும். பரவாயில்ல, அந்த தலைமுறையில் உடச்சி விட்டாங்க, இப்பயாவது இந்த திருமணத்து மூலம் ஒன்றா சேர்த்து முழுக்க முழுக்க மாம்சம். உடஞ்சது நல்லதாகவே இருக்கட்டும், அவன் நல்லாவே இருக்கட்டும், நம்மளோட பெரியவனாகவே இருக்கட்டும், என் கிறிஸ்துவுக்குள்ளே நான் கரை பற்றக்கூடாது ஐயா, நான் கரை பற்றக்கூடாது, நான் கரை பற்றக்கூடாது. கரை பட்டுச்சுன்னா அடுத்தது எஃபெக்ட் வந்து எனக்கு வராது, என் பிள்ளைங்களுக்கு வரும். நல்லா ஓய்வு எடுக்கிற அந்த நேரத்தில் இவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர் இருக்குது பாரு, பசங்க அழகாக சம்பாதியம் வருது, அழகாக போய் கொண்டிருக்குது குடும்பம். திடீர்னு லவ் பண்ணுறான், ஜவ் பண்ணுறான், யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு வரான். அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க நம்ம பரிசீலனை பண்ணுகிற பொழுதே நமக்கு என்ன ஆகும், பாதி வெசனமாகி உடஞ்சிரும். மொத்தமாக ஒருத்த மேலே சாடுறான். அந்த ஒரு திருமணம் என்ன செய்து ஒரே இரவில் நம்ம சொத்துக்கெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை, ஒரே இரவில் என்னை நடுவு இது கொண்டு வந்துடுது. இந்த இதெல்லாம் யார் கட்டினப்பா, எனக்கு தானே கட்டினேன், அது என்னுடைய மனைவி, அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம்னா நான் கொடுக்கூடாதா, யார் இப்போ கல்யாணம் எதுக்காச்சு, இது நம்ம வீட்டுக்கு சொல்லும் அன்பு ஆயான்னு, அதே 3 வேளை சொத்து இருந்தில்ல. சௌகரியம் வாழ்றவனுக்கு விஷயம் தெரியாது, அசகத்து உச்சகட்டத்தில் இருக்கிறவனுக்கு அந்த சௌகரியத்தை குறித்த தாகம் இருக்கும், ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், கட்சா ஒட்டிக்குவாங்க, பகைக்கவே மாட்டாங்க. உள்ளே வந்து உட்காந்து நம்ம ஆகார் மாதிரி பண்ணுவாங்க, வேறு எங்கேயும் போவாங்க. ஆகார் என்ன பண்ணுச்சு, வேலைக்காரி வீட்டுக்காரி ஆச்சு, வீட்டுக்காரியை வேலைக்காரி லெவலுக்கு ஆயத்தப்பட்டுச்சா இல்லையா, எல்லா கட்டமைப்பும் மாற்றிச்சு அந்த அம்மா. உள்ளே வந்து எலியாசருக்கு வாயில் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாரு. அவங்களாம் ஆதியிலேருந்து வராங்க ஆபிரகாமோடு. இது வேலைக்காரி ஆபிரகாமுடைய ஒரு எகிப்து தேசத்தால் இவ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இந்த அம்மா பண்ண ஒரு மனத்தனத்தில் ஒரு சிச்சுவேஷனில் இந்த உள்ளே வருது. என்னென்னலாம் பண்ணிச்சு அந்த அம்மா, அதான் கர்த்தருடைய வார்த்தை. உனக்கு ஈடான ஜனங்கள், உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்கள், உனக்கு ஈடான மனுஷர்கள். இந்த வார்த்தை எல்லாம் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாம் போய் பூந்துக்கலாம் பரலோகம். மனுஷனுடைய கோட்பாடுகள் கருத்துக்கள் அப்படி தான் இருக்கும். யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இங்கே அங்கே வந்து அப்படி கிடையாது. கிரியை கேட்ட பலன் உண்டு. உன் கிரியைகள் என்ன, ஜெயங்கொல்லூரனுக்கு என்ன, எதில் ஜெயிச்ச, அது இங்கே பூமியில் இருக்கிற இந்த நடைமேடையிலே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே சிலரும் சொல்லிடுவாங்க, நோயினுடைய அறிகுறி பார்க்குறப்படி சொல்லிடுவாங்க. குறிப்பாக இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தான் யூரின் போட்டு டெஸ்ட்டு பார்க்குறோம், சால்ட்டு போடுறோம், அந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு பார்க்குறோம். அது நடை வச்சு சொல்கிறோம், அவள் மசக்கை ஆகிட்டா. அது என்ன எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் அந்த ஆயா ஜாக்கெட் கூட போடாது இருக்கும். அது சோழெல்லாம் சுருங்கி இருக்கும், அவ்வளோ ஞானம். அது கண்கள் பார்க்குற பார்வையிலே சொல்கிறோம். அந்த அம்மா தப்பே இல்லை, அனுபவம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் சவதரிச்சு எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஈடான ஒரு ஜனங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் ஃபைனான்ஸ். அவனுக்கு இந்த அனுபவமே கிடையாது, இந்த ஏற்றத்துக்குள் வந்த அனுபவம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க வல்லவர். அண்ட சாஸ்திரம் படைத்த தேவன். ஒரு 5 கிலோ தங்கம் கொடுக்க மாட்டாரா? 5 கிராமுக்கு எவ்வளோ லோல் போடுறோம். ஆண்டவரே நான் கொடுத்தே ஆகணும், ஆண்டவரே நான் இது செய்தே ஆகணும். எதுக்கு 5 கிராம் போட்டு வெளில ஆலயத்துக்கு வரணும்ல. ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டோம், அவன் நகை முழிடுச்சு, நம்ம ஒன்று வாங்கி கொடுக்கணும். அவன் கொடுக்குறப்ப 20,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. அவன் அப்போல்லாம் கவனிந்துட்டான், இப்போ தான் அவன் பயப்படுறான். இப்போ எப்படியெல்லாம் நம்ம எந்தெந்த சிறுமையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வரான். இதெல்லாம் என்ன விளையாட்டா? ஒரே கல்யாணம் பண்ணுவான், பொண்ணை கொடுப்பான், இல்லை பிள்ளைய கொடுப்பான், மொத்தத்துக்கு வந்து ஆட்டையை போடுறான்னா இவன் இஸ்மவேலா இல்லையா? இது ஆகாரின் ஆவியா இல்லையா? அது பேர் ஒரு 4 கிறிஸ்துவ பேர் சேர்ந்து கூட இருக்கும். இதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ஏதாவது எடுத்து அவன் மண்டையை உடைக்கிற மாதிரி பேசுவான் நம்ம பையனே. அவங்க அப்பா கூட ஒரு மாதிரி தான் டேடி ஊழியம் பண்ணுறாருனால எப்படி இருக்கும்? இளையகுமாரன் போல் காதில் நீங்களெல்லாம் போட்டு பாத்திரச்சியெல்லாம் போட்டால் கூட்ட முடியும், இல்லை பாத்திரச்சியை தூக்கி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குமா?
இப்படியெல்லாம் பண்ணி என்ன இந்த ஓய்வு காலத்தையே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டேன் என் பிள்ளை. கண்கள் பார்வை மங்களாயிடுச்சு. அப்போ தான் பெட் ரெஸ்ட்டு, நல்ல ரெஸ்ட்டு வேணும். நல்ல ரெஸ்ட்டு வேணுன்றப்போ நிறைய மென்டல் ப்ரெஷர் கொடுத்துருவான் பையனோ பொண்ணோ. அது ரொம்ப ஒரு அதாவது இதுக்கு நான் ஆயத்தமாக இல்லைன்னு அர்த்தம். படிக்கிறதுக்கு முன்னே ஒரு ஆயத்தம் வேணும். படிக்க ஆனாலும் சரி, எதாச்சும் விபத்தானாலும் சரி, உங்களை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் வேணும்னு அந்த மனசு எதிர்பார்க்கும் அந்த டைமில். அதுவே ஒரு குணம் கொடுக்கும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னமே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கட்டமைப்பு வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டுனாவது தெரியணும் யாருக்காது. அப்புறம் சொத்தை கொடுக்க மாட்டேன், சுதந்திரம் கொடுக்க மாட்டேன், பிள்ளையே போயாச்சு, அப்புறம் என்ன சுதந்திரம்? அவனால் அது ஜீவிக்க முடியுதோ இல்லையோ, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அதை சாவிக்க அனுப்பாது நாளைக்கு. அவங்களுக்கு பிடிக்கல நம்மளை. இவரெல்லாம் என்னங்க அப்பா, இதெல்லாம் யாருங்க சேர்த்தாரு, அப்படி என்னங்க பண்ணிட்டான், இவரெல்லாம் என்னங்க பாஸ்டர், என்னங்க ஊழியம் செய்கிறார், அவன் ஜாதி பார்க்குறானோ, பணத்தை பார்க்குறானோ, என்னென்னமோ அவன் வைரல் அவனோட டாப்பிக்லாம் எடுத்து விட்ருவான். நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்னென்னலாம் நம்மளை கரைப்படுத்த முடியும் எல்லாம் பேசி ஒன்றும் பண்ண ரொம்ப வசனமாகிடும். இப்படி தோத்த குடும்பங்கள் 99% இருக்கிறது. பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே சொல்கிறேன். பெந்தகோஸ்தேனா இப்போ சிஎஸ்ஐலாம் ஓகேவான் இல்லை, தேவ ஜனங்க இப்படி தோல்வியை தழுன்னு நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா உனக்கு சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ சவதரிக்கிறீங்க, எவ்வளோ கடின உழைப்பு, எவ்வளோ கடன், எவ்வளோ கற்றுக்கொள்கிறோம். கடன் வாங்கக்கூடாது, அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, சேமிப்பு கொஞ்சம் இருக்கணும், திடுக்கிடும் தகவல்கள் வரும், திடீர்னு வரும். ஒரு அளவுக்கு தான் யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. மூலக்காரியன்னு ஒன்று இருக்கும். எந்த விபத்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் வராங்க, எட்டுமே விடுவாங்க, சின்ன விஷயங்கள் எல்லாருமே மனம் வந்து செய்கிறாங்க. டாக்டர் சொல்கிறார் 2 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு ஆகுதுன்னு, என்ன பண்ணுவான்? வரவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். எங்கே நம்ம தள்ள வச்சுருவானோன்னு நினைக்குவாங்களே இல்லையா, நம்மளை கொடுக்க முடியாது நினைக்கிறோன்னு இருக்கான். இது சம்மந்தப்பட்ட ஜனங்களுடைய பின்னணி பொறுத்தும் இருக்குது. இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து இது பண்ணி எடுத்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, மொத்தமாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஏஞ்சி சொன்னால் தான் தெரியும். இப்போ நானே ஐசியூவில் இருக்கிறேன், யார் சொன்னால் யார் நம்புகிற காலமாக இதெல்லாம் தெரிய வேணாம். ஒரு அளவுக்கு தான் என்ன அவர்கள் செய்ய முடியும். பெரிய தொகையெல்லாம் நாம் தான் பார்த்துக்கொள்ளும். இது அப்போ நிறைய வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நிறைய ஆயத்தம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய ஆயத்தம் வேணும். நிறைய தேவனோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுனால மூளை வளரணும். வெக்கமே இல்லாமல் பிரிச்சு பண்ணுறாங்க. பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கொள்ளலாம். அப்புறம் பொண்ணு யார், பொண்ணாவது பண்ணாவது, பொண்ணு வானாம் முதல்ல பேரை சொல், ஜபம் பண்ண வானான்னு சொல்லணும்னு உலகத்துக்கே தெரியும். இந்த மனுஷன்கிட்ட போனால் வேணான்னு தான் சொல்லுவான். அப்புறம் ஏன் வேணும், ஆனால் நியாயம் இருக்கும். இது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எட்டு வரக்கூடாது. சத்தியத்தை தெரியாதவங்க, இந்த ஊடகத்தில் கூட பயணப்படுகிற எத்தனையோ சகோதரிகள் சொல்கிறேன், இது தெரியாதவங்களுக்கு இது ஒரு சுவிசேஷம், தெரிஞ்சவங்களுக்கு இது உபதேசம். இது உள்ளே வரக்கூடாது. இது அந்த ஸ்டேஜுக்கு அட்டன் போகக்கூடாது. இங்கேருந்து கொடுக்குற அந்த இன்புட்டே போனான்னா நம்ம ஃபோன் அடிச்சுலாம் கேட்க முடியாது. என்னடா எவ்வளோ பார்த்தியா, என்னெல்லாம் கேட்க முடியாது. அது அவனை கனவீனப்படுத்துகிற மாதிரி, அது அவன் ரொம்ப பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ ஆகிடும். நம்ம பெரிய சந்தேக நிறைஞ்ச நபராகிடும். அது இல்லை, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் சவதரிக்கிறேன், எல்லாம் சேர்க்குறோம். தகுதியான ஜனங்களுக்கு தான் கர்த்தர் தரார். அதுதான் சொல்கிறேன், 5 கிலோ தங்கம் ஜெபம் பண்ணி வாங்கிடுங்க பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம பரீட்சை பார்க்க முடியாது இல்லையா? தேவனை என்னென்ன அன்னன்று உள்ள ஆகாரத்தை நமக்கு தராரு இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம தேவைகள், நமக்கு ஞானம், பரலோகம் நம்பணும், எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கட்சியில் சாலமன் எழுந்த போல் கர்த்தர் நம்மளை எழுந்துடக்கூடாது. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்க, ஜபம் பண்ணி பார்த்து பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படல. அப்போ ஆடம்பரத்தை ஆட்சேபித்து பிரச்சனைகள் அந்த காலத்தில் நிறைய வந்துச்சு. அப்போ பஞ்சங்கள் அதிகமாகிச்சு உலகத்தில். நான் சொல்கிறது 100 ஆண்டுகளாகவே இங்கிலீஷ்காரன் போனதுக்கு பிறகு கூட சொல்கிறேன். அவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் இந்திய தேசம் இப்போ தான் கொஞ்சம் அப்படி வருது. இப்போ எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. இப்போ ஆடம்பரத்தை அடையாளமே மாறிடுச்சு. எப்போல்லாம் ஆடம்பரத்தை ஆட்சேபித்த அத்தனை திருச்சபைகளும் இன்றைக்கி ஆடம்பரமே அடையாளமாக இருக்குது. அப்போது சொன்ன உபதேசங்கள்லாம் காற்றுல போயிடுச்சு. எதெல்லாம் பேய்னா, எதெல்லாம் பிசாசுனா, ட்ரக்ஸு, அதாவது பார்மசி, மருந்து எடுக்கக்கூடாதுன்றது, அப்புறம் மருத்துவத்தை கண்டித்து பேசுறது. அப்போ மருத்துவம் உள்ளே காணி கொடுத்தா வாங்குறதில்ல. அப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் சாத்தாங்குட்டிங்களா?
சொல்லுங்கள், ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு குதிரை கொம்பா இருக்குல்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. எதுக்கு அந்த படிப்பு கொடுக்குறது? இது நாட்டுக்கு சேவை பண்ணணும்னா நல்லா வரும். இது ஒரு டிஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டாக கூட ஒரு நாளைக்கு 2000 ரூபா பார்க்கும். குறைஞ்சபட்சம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு சொல்கிறேன், எல்லாராலையும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்க முடியாது, எல்லா பிள்ளைங்களும் எம்பிபிஎஸ் வரைக்கும் போக முடியாது. அது நீட்டு வரட்டும், பீட்டு வைக்கிட்டோம், ஆனால் போகாமல் இல்லை இன்று வரை. எம்பிபிஎஸ் அட்மிஷன் வராமையாக இருக்குது, மெரிட்டில் வராமையாக இருக்குது, பணம் கொடுத்து வாங்க முடியாமையாக இருக்குது. பணத்துக்கு பணமும் வேலை செய்யும், மெரிட்டுக்கு மெரிட்டும் வேலை செய்யும், புத்திக்கு புத்தி வேலை செய்யும். அதாவது தரத்தரம் இருக்குது. இப்போ இந்த படிப்பை கொடுக்கணுன்னா எத்தனை கோடி அது நம்ம செலவு பண்ணணும். இந்த கோடி படிப்பு பண்ண சொன்னால் என்னோடய சம்பாதியம் எப்படி இருக்கணும்? இந்த படிப்பு, இந்த உத்தியோகம், இந்த நிதர்சனமான காரியங்களுக்கு ஏற்ற ஜனம் வந்தால் தானே எனக்கு நல்லாயிருக்கும். என் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பனாக ஒரு நல்ல ஒரு ஈடான ஜனங்க வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். படுகிற பொழுது நிம்மதியாக அந்த சுகம் பெரிய சுகம் கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். அந்த சுகம் கூட என் கிரியைகளுக்கு ஏற்றபடி தான் வரும். மன்னித்து கொள்ளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஜபம் பண்ணால் இப்போ தேவைகள் சந்திக்கப்படும், ஜனங்கள் சந்திக்கப்படணும். தேவைகள் சந்திக்கப்படுறது வேறு. நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஜபம் பண்ணணும், காசு வருது கொடுத்துட்றோம். நாளைக்கு இஎம்ஐக்கு லோல் போட்டு கொண்டிருக்கணும், கட்சி மூமெண்ட்டில் எனக்கு காசு வரும். கட்சி மூமெண்ட்டில் கும்பிட்டு எல்லாரையும் நான் இது அப்படியே அசைக்கப்பட பெரிய ஆள்ராய்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, எப்படி பிடிச்சி எப்படி தூக்கிட்டு வந்தான் பாருந்தாலும் அது அப்படி அவன் இவன் என்றெல்லாம் என்ன இருந்தாலும் கொடுத்தானா அப்படியெல்லாம் அந்த பேங்கிங்கில். ஐயா யார் தெரியல, அவர் யார், அதுதான் அவர், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாம் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. சரி, இவ்வளோ இம்பிட்ட சவதரிக்கிறீங்க, இவ்வளோ மானம் காக்காத வாழ்கிறீங்க, பெற்று வச்சுக்கிறீங்க பிள்ளை, அது நாளைக்கு மானத்தை வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்ன பண்ணேன்? நான் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா கட்டியிருக்கிறேன், என்ன மாதிரி கட்டியிருக்கிறான். இந்த புகழ்ச்சியெல்லாம் வேணாம் ஐயா, தயவுசெய்து டோன்ட் கெட் கேரிட் அவே பை தீஸ் ஃப்ரேசஸ். என்ன நீங்கள் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழுங்க, 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழுங்க, அது முக்கியம் இல்லை. பிள்ளை தகாத ஒரு உறவை, தகாத ஒரு தேர்ந்தெடுத்தலை எடுத்தால் இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, இது கோடிக்கணக்கான மதிப்புடைய கட்டணம் கிடையாது. வந்துட்டேன் நான் தெருக்கோடிக்கு, போச்சு, அது ஃபினிஷ்ட். எப்படி போகுது? எந்த விருத்த சேதனம் கிடையாது உன் வாழ்க்கையில். கர்த்தர் சொல்லுவார், உன் வாழ்க்கையில் விருத்த சேதனன்றதே கிடையாது. அது பழைய ஏற்பாடெலாம் சொல்ல முடியும். இருதயத்தில் விருத்த சேதனம் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்கள பண்ண போயின்னு இருக்க, எல்லார்கிட்டையும் நீ சகஜமாக பழகி கொண்டிருக்கிற. அதாவது பரிசுத்தன்றது கிடையாது. பரியாசக்காரன் உனக்கு தொடர்பு இருக்குது, பாவியோடு தொடர்பு இருக்குது, துன்மார்க்கோட ஆலோசனை நடக்கிற, உனக்கு என்னென்னலாம் அண்ணன் ஒன்னன்ட்டு தேவையில்லாத உனக்கு பட்டியலெலாம் இருக்குது இல்லையா? கான்டாக்ட் லிஸ்ட்டில், ஸ்டேஷனில் நம்ம ஃபோன் அடித்தா வேலை நடக்கும், ரயில்வே ஸ்டேஷனில், காவல் நிலையம். உனக்கு என்னத்துக்கு அது? உனக்கு எதுக்கு துன்மார்க்கம் சாவகாசம்? நீ துன்மார்க்கோட ஒருமித்து போக ஜபத்தானா கேட்கறது இல்லை. சங்கீதம் 50. நீ பாவியோடு ஒருமித்து போகிறான், உன் ஜபத்தை நான் கேட்கறதுல என் பிரமாணங்களை எடுத்து சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டர் கேட்கறத விட என் ஜபத்துக்கு என் தேவன் செவி சாய்க்கிறதே பெருசுன்னு சொல்கிறேன். பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் நம்ம பொழைச்சிக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா மனுஷனை பிரியப்படுத்தி செய்யக்கூடாது. ஜனங்க எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதல்ல, அது தலைமைத்துவத்தினுடைய பண்பல்ல. தலைமைத்துவம் என்னன்னா அந்த தெய்வத்துக்கு நேராக வழி நடத்தணும். நீ மனுஷனுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைக்காதே. கர்த்தருக்கும் மனுஷனுக்கு பிரியமாக சாமியில் இருந்தால் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பிரியத்தினுடைய அளவு என்னென்னா, அளவுகோல் என்னென்னா, முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்த, அதை சார்ந்து வர ஜனங்களை சேர்த்துக்கொள். நான் இப்படி தான் இந்த வாசனை இதில் பல குடும்பங்கள் உலகம் முழு வாழ்ந்து கொண்டிருக்கு. வஞ்சிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாருனாக்கா போதும், எல்லோரும் கப்பு சுப்புன்னு ஆகிடுவாங்க. இது 25 வருஷமாக நான் கடந்து வந்த சாலை, இது பாதை இது. ஃபஸ்ட்டு வேணான்ட்டேன்னா வேணாம், அவ்வளோதான். நான் கொம்பு ஒரு பெரிய ஒரு மகுடோன்னு சொல்லலை, இதெல்லாம் கண்ணார பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே பேச்சே கிடையாது, முடிஞ்சு. ரொம்ப எளிமையான மனுஷன், ரொம்ப அணுகுமுறைலாம். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை, இதில் இழந்த உறவுகள் அதிகம், இழந்து ஜனங்கள் அதிகம், தங்கி தாபரிக்கிறது, பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது கூட பக்கத்தில் இருக்காது, எல்லாம் தொலைவில் இருக்கும். ஏன்னா நான் தாராந்திரக்கூடாது இல்லையா இந்த மகிமையில். ஆனாலும் என் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அது நல்லதோ நன்மையோ தீமையோ விபத்தோ அது என்னமோ என்ன விவகாரமோ எனக்கும் தேவைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே வர்றார்.
தேவைகளை காட்டிலும், என் தேவை சந்திக்கப்படுறதை காட்டிலும் என் சந்ததியை கர்த்தர் சந்திக்கணும், அவங்க அந்நிய பாஷை பேசணும், அவங்க அபிஷேகம் பெறணும், அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணுன்றது வெளிப்படையான ஒரு அரசியல். அது இது சபைக்குள்ளே ஒரு பாஸ்டர் பசங்க இப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரனுடைய பசங்க, ஒரு மூப்பரோட பசங்க, ஒரு விசுவாசியோட பசங்க அப்படி இல்லை. அவங்க கல்லூரியில் எங்கே இருக்கிறாங்கன்றது தான் பிரச்சனை. அவங்க தனிப்பட்ட ஜீவத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதான் பிரச்சனை. என் இறுதி வித்து சேதனப்பட்டால் என் பிள்ளைகளுடைய இறுதி வித்து சேதனப்படுன்றது தான் நிதர்சனமான ஒரு சத்தியம். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை தொழுது கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையிலே சந்திக்கப்பட்ட ஜனம், வாவியிலே சந்திக்கப்பட்ட ஜனம், திருந்து சொல்லி கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம அதுலேயே நம்ம எடுத்துக்க முடியாது. என் பிள்ளை ஞானசம் எடுத்துச்சு, என் பிள்ளை திருவிருந்து எடுத்துச்சு, என் பிள்ளை சபைக்கு வருது, சபையில் அவன் தான் சண்டே ஸ்கூலு மண்டே ஸ்கூல் எடுக்கிறான், வாசிக்கிறான், டிரான்ஸ்லேட் பண்ணுறான், தாளுந்துகள் எல்லாம் செய்வான். ஐயா அவனுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறப்ப தோக்குறானா? ஆவிக்குரிய எக்ஸாமில் முடிச்சு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு பிரசங்கம்லாம் ரொம்ப குளிர்ச்சியான பிரசங்கமாக இருக்கும். அப்படி தான் இப்போ காலம் அப்படி இருக்குது. ஒரு மாதிரி பாசாங் பண்ணுற ஒரு விஷயம் இவ்வளோ போல்டாலாம் பேச முடியாது. இது உண்மை இது. ஆனால் பேசுகிறது தான் இவ்வளோ பேர் இது காத்துட்ருக்குறாங்க. இணைப்பில் வருது கொஞ்சம், நேரில் வருது கொஞ்சம். எத்தனை நூறுக்கணக்கான ஜனங்க பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நம்ம மெசேஜ் எல்லாம் 1 மணி நேரம் போகுது. 100 வியூஸு 200 வியூஸ் வருது, 50 வியூஸ் வருதுனாலே பெரிய விஷயம். மொத்தமாக கேட்டால் தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேட்டால் தான் யூஸில் கேல்குலேட் ஆகும். இப்போ முழு செய்தியும் கேட்குறாங்க. எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க, எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க. தெரியாமல் போச்சு ஐயா, இதெல்லாம் கண்ணெதிர்க்க இழந்தேன். இதை எத்தனை 28வது உபாகம் புஸ்தகத்தில் போய் விட்டுரும். உங்கள் பிள்ளைகளை கண்ணால் கொண்டு போவான் புறஜாதி, நீ பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பேன், கை தடப்படாது. ஏன்னா கை கோத்துட்டேன் இல்லையா, கை கரைப்பட்டுடுச்சு. இது வேறு ஃபேமிலி, நான் கை கோத்தது, அது வேறு ஃபேமிலி, என் பிள்ளை சூஸ் பண்ணது. இங்கே நான் கரைப்பட்டேன், அங்கே பிள்ளை கரைப்பட்டுருச்சு, கை தடை நட்டு போச்சு. எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினையா, வானலாவே கட்டிடம், அடையாளமாகவே இருக்கும். என் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். நான் கட்டின பாபில் அப்படி சொல்ல, இவ்வளோ சின்ன இடத்துலேருந்து மேலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னை பொறுத்த வரைக்கும். பின்புலம் இல்லாமல், எந்த அறிமுகமும் இல்லாமல் கர்த்தரையே சார்ந்து வளர்ந்த மனுஷன் கர்த்தருக்குள்ள இருக்கிறதே கஷ்டம். சொல்கிறேன், நடைமுறை சொல்கிறேன். 25 வருஷமாக ஊழியம் செஞ்சு இவ்வளோ பெரிய சாகசம்லாம் பண்ணி, இத்தனை நாட்டுக்கு போய், இத்தனை புஸ்தகம் போட்டு என்னென்னமோ பண்ணியாச்சு. ஊழியத்தில் எல்லாம் ஒரு துவாரத்தில் போயிடும். சின்ன ஓட்டை போதும், புஷ்ஷுன்னு போயிடும். முடிச்சா கதை, அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. தகாத நபர் உள்ளே வந்தாச்சு. எங்கே என் ஜபம் போச்சு, எங்கே என் உபவாசம் போச்சு, எங்கே என் காணிக்கை போச்சு, எத்தனை ஊழியர்கள் இங்கே சாப்பிட்ருக்குறாங்க, எத்தனை பேர் என்ன நான் போஷிச்சிருக்கேன், அதெல்லாம் செல்லாது. நீ வித்த சேதம் பண்ணல இருதயத்தில். நீ போய் தேவையில்ல ஜனங்களோட கூட்டம் கூடின்னு ஆட்டை போட்டால் திருமணம்லாம் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்கிற நீ. பீயிங் அ பாஸ்டர் அதிகாரம் இருக்கு இல்லையா, சொன்னால் கேட்குறான் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடாது. தேவனுக்கு சித்தமாக இருக்கா? இப்படிலாம் சொன்னால் சபையில் ஜனங்க இருக்க மாட்டாங்க. போகிறான் போயா, வீட்டில் பசங்க இருக்குதா, இதில் ஒரு சுயநலம் மாதிரி தெரியும். இது சாட்சியில் நிற்கும் கட்சியில். நீங்கள் தேவனுடைய வீட்டில் நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வீடு இஷ்டப்படி இருக்காது, உங்கள் இஷ்டப்படி இருக்காது, கஷ்டப்படும்படி இருக்கும். நல்ல மாளிகை இருக்கும், இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் ஜெயிச்சு வந்தாச்சு, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கும், சாப்பிடுற அனுகிரகம் இருக்காது. எல்லாம் இருந்து பெத்த பிள்ளை மனைவி புருஷன் முன்னாடி சண்டைலாம் வேறு, அது எவன் பொண்ணாது இல்லை, எவனும் வீட்டு பையனும் ஆம்பளை பொம்பளை சொல்கிறேன், கணவன் மனைவி. பெத்த பசங்க கொடுக்குற ஒரு டார்ச்சர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ஒரு வலி அதிகம்னு சொல்கிறேன், வேதனை அதிகம். எல்லாம் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு போடுறப்போ அந்த பையன் ஞாபகம் வரும், அந்த பொண்ணு ஞாபகம் வரும். இது நல்லா சாப்பிடுவா இல்லையாவோ, எங்கே கிடக்குதோ, எங்கே இருக்குதோ. இது தேர்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டமாயிடும் லைஃப்பில். செகண்ட் ஹாஃப்ல ஆயத்தமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணது கர்த்தரே பார்க்குறாரு, தெரியல அவனுக்கு, பாவம் சின்ன பையன் தெரியல. அது கர்த்தரை அறியாத காலங்களே கர்த்தரை மன்னிக்கிறார். அறிஞ்ச வேண்டிய விதத்தில் அறியணும். ரெண்டாவது ஹாஃபில் அதில் செப்பனிடப்பட்டுரும். தேர்ட் ஹாஃபு ஒழுங்காக இருக்கணும்னா செகண்ட் ஹாஃபில் ஒழுங்காக இருக்கும். மனைவி மக்களோடு வாழ்கிற பொழுது இஷ்டப்படி மனைவியை பேசுறது, கணவனை பேசுறது, ஒருத்தரை சாடிக்கிறது, என் அந்தஸ்துக்கு, என்னுடைய அருகதைக்கும், என்னுடைய ஞானத்துக்கும், அழகுக்கும், அந்தஸ்துக்கும், பொருளாதார திறமைக்கும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுன்னா நான் நஷ்டமாயிட்டேன்றது. இல்லை அந்த மாதிரி சொல்லணும், என் அழகுக்கு இங்கேருந்து வந்தாங்கன்னு.
இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்னா பிள்ளைங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கிளேசத்தை உண்டு பண்ணிடும். அன்பை தேடுறேன், ஆயா தேடுறேன்னு அதுங்க எங்கன்னா போகிறதுக்கா? அடிச்சிக்காமல் இருக்க மாட்டிங்களா? சண்டை போடாது இருக்க மாட்டிங்களா? சண்டை இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அப்போல்லாம் இவன் அடித்தான், புருஷன் அடித்தான், அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இப்போ மனைவி அடிக்குது, மனைவியும் பேசுது. பேசக்கூடாதுன்னு இல்லை, இது ரெண்டுமே தப்புன்னு சொல்ல வரேன் நான். பிள்ளைங்களை மிஸ் பண்ணுறீங்க. வேதத்தை மறந்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கற்று மறந்துடுவாங்க. இன்னும் வேலை கிடைக்கும். இப்போ படித்த வேலைலாம் அப்போ ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி எடுத்துன்னு வரணும். சரி, இந்த படிப்பெல்லாம் கொடுக்குறோம், ஜெயிச்சிட்டானா? இல்லை. அதனாலாம் பெரிய நட்சத்திரங்கள்லாம் விவாகத்தில் வந்து நிற்கிது. பெரிய பெரிய பிரகஸ்பதிகள்லாம் விவாகத்தில் வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன? கண் சாடையான வளர்ப்பு. சொல்லக்கூடாது, நானே பேசினா தானே வெளில அது பெரிய பிரச்சனையாகும். இந்த காரியம் கட்டில் நடந்ததுன்னு போட்டானா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் செல்லா காசாக போயிடும் ஐயா. இந்த மாலை வேலையில் இப்படிலாம் இருந்தால் தான் கர்த்தர் விதையை தருவார். விதைச்சி யார் கொடுக்க போகிறேன்? இப்போ எல்லாம் வந்து ஏசாவை கோட்டை விட்டு தான் மிச்சம். இந்த சைட் ஆஃப் த காயின் நம்ம பார்க்கணும். நாணயத்தினுடைய மறுபக்கம் எல்லாம் விதைச்ச எல்லாம் 100 மடங்கு அர்த்த ஏசாவை கோட்டை விட்டியா? இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஏசாவை மீட்ட முடியுமா? கோடி கணக்கில் நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைய தொலைச்சி விட்டியே. விபத்து மரணம் சொல்ல உயிரோடு இறந்துட்டியா? வருமா இப்போ பிள்ளை? இல்லை ஏதான் பெத்தோன்னு வருத்தப்பட முடியுமா? இல்லை மாய்ச்சி கொள்ள முடியுமா? அணுவாக இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு இருக்கும். எந்த உணவு என் பிள்ளை சாப்பிடுது அதை ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். அதுவே வீட்டில் வளரும். ஏதோ ஒரு உணவினுடைய வகை விரும்பி சாப்பிட்றாங்க பசங்க வச்சுங்க, கூடுதலாக அதை வாங்குவோம். நம்மளும் அதுக்குள்ளே போய்டும். அதுக்கு ஒன்று தனியாக செய்வானா, அது என்ன இறைச்சியோ, ஆடோ கோழியோ காடையோ சாண்ட்விச்சோ ப்ரெட்டோ ஏதோ அந்த குழந்தை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப சரி, அதை சேர்த்து வாங்குவோம், நம்மளும் அதை சாப்பிடுவோம். அப்படி பழத்துக்குள்ளே வந்துடும். ஏதோ ஒரு உணவுனுடைய ரகம். இப்போ அந்த வீட்டில் அந்த உணவு நம்ம வீட்டில் அது பழக்கத்தில் இருக்குது. அந்த உணவை நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் அந்த குழந்தை ஞாபகம் வரும். என்ன பண்ணுறாலோ என் மகள், என்ன பண்ணுறானோ என் மகன், எப்படியெல்லாம் இருந்தேன். இது என்னுடைய பிரியத்துக்கு ஏற்றபடி, தேவ சித்தத்தின்படி, என்னுடைய திருப்திக்கு ஏற்றபடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். இல்லை நான் இந்த படுத்த காலத்தில், கண் மங்கின காலத்தில் என்னோடய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அங்கே கர்த்தர் கூட இருக்கிறாரா? பக்காவை ஏமாற்றிட்டானுங்க. அவன் ஒரு மாதிரி ஏமாற்றிட்டான். இது வீட்டில் இருக்கிறதே ஒரு மாதிரி ஏமாத்திடுச்சு. பொண்டாட்டி அவ்வளோ நம்பணும், அது வீட்டில் வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ண யாருமே இல்லாத கைவிடப்பட்ட ஈசாக்கா போயிட்டான். இதுவே இந்த பிரசங்கமே ரொம்ப புது நூதனமாக இருக்கும். ஈசாக்கு தேவனுக்கு ஈக்குவலாக பேசுவாங்க, ஏசுக்கு ஈக்குவலாக பேசுவாங்க. கைவிடப்பட்ட ஈசாக்கு யாரு? மனைவி, அழகிய மனைவி, அன்பான மனைவி, நல்ல உணவு பரிமாறுகிறோம், நல்ல உத்தமி, பத்தினி இல்லைன்னு சொல்ல. லாஸ்ட்டில் அந்தம்மா வந்து காமிச்சிருச்சு மாமியார் யாருன்னு. மாமியார் ஆன ஒன்று அதை நம்ப முடியல. யாக்கோபு அவனையும் நம்ப முடியல. ஏசாவே நம்ப முடியல. கண்ணும் போச்சு, பத்துன்ட்ருக்கேன். எப்படி இருக்கும் எனக்கு? யாரையாவது நம்ப முடியுமா? தனித்து விடப்பட்டனா? ஏன் கேள்வி கேட்கல? ஏசாவை உட்காந்து பேசணும்ல. இங்கே வா, இனிமேல் சேஷ்ட புத்திரமாக ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வா, உனக்கு நான் அவ்வளோ பெருதணும், நீ எப்படி விற்ப? எட்ரா அந்த சவுக்கை. தப்பு இல்லையா? நீ நம்ம பெரிய இது மாதிரி தாரை பார்த்துருக்குற, நீ என்னடா அவங்ககிட்ட பேசியிருக்கிற? இங்கே வாங்கடா ரெண்டு பேரும். என்ன நந்தனுக்கு உனக்கு சேஷ்ட புத்திர பார்க்கணும் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ என்னமோ எடுத்து கொடுக்குற, என்னமோ உங்கள் அப்பா விட்டு சொத்து மாதிரி. இதை மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இந்த சப்ஜெக்டே தெரியாது வந்தாளுக்கு. ரெபேக்கான்னு சுற்றினே வந்தால் என்ன பண்ண முடியும்? சரி, அன்பா இரு, இல்லைன்னு சொல்லு. பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு பூசல் போயின்னு இருக்குது, இது தெரியவே தெரியாதா? இது நான் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இனி தேவை செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதம் வாக்குத்தத்த செய்தியெல்லாம் கேட்டிங்கனாக்கா ஈசாக்கு ஹைலைட்டாக இருக்கும். இதுவும் ஈசாக்கு தெரிந்து கொள்ளணும். இல்லை இதெல்லாம் விடக்கூடாது. சபை பாதிக்கப்பட்டோம். என்ன நடக்குது? என்னடா கலவரம் உங்களுக்குள்ள? என்னடா பேச மாட்டீங்க? என்னடா பேசினே இருக்கிறீங்க? என்னடா சிரிச்சுனுங்கிறீங்க? என்னடா ஜாடா காட்டுறீங்க? கண்ணு போகிறதுக்குன்னே சொல்கிறேன். அப்போ கண்ணு போனாலும் எனக்கு கண்ணாணிக்கும் அந்த பசங்க. அப்போ நான் விளையாட்டுக்கறின்றது, ஈசாக்கு ரெபேக்காலோட விளையாடினான்றது, இந்த விளையாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இவ்வளோ சவதரிச்சு ஆளக்கணையா ஏசா தொலைச்சிவிட்டையா. இந்த மகிமை, இந்த மாட்சிமை, இந்த மேன்மை, இந்த பொருளாதார உயர்வெல்லாம் சத்தியம் இல்லைன்னு சொல்ல.
தாவீதுக்கு நடக்கலாம். 1000 பொண்டாட்டி எங்கே போனாலும் பொம்பளை வீக் இருந்தாலும் நடக்கலான்னா என்ன, நான் விரும்பி சொல்ல, அதுக்கு ரீசன் இருக்குது. போகிற இடத்துலலாம் ஒருத்தி தூக்கின்னு வரா இருந்தாலும், போகிற இடத்துலலாம் யார் என்னான்னு கூட பார்க்கல, பயங்கர வீக் வேறு பொம்பளை விஷயத்தில். அவன் வீட்டில் பிரச்சனை என்ன பரவாயில்ல, இது ஒரே மணியோடு வாழ்ந்து. இதான அவங்க கான்சன்ட்ரேஷன் குடும்பத்தில். வேறு பொம்பளே கிடையாது. ஈசாக்கு அதில் எல்லாருக்கும் தெரியும், கேரண்டி கொடுக்கலாம். நீ அவன் இழந்த அப்சலோம்னாக்கா அதில் அர்த்தம் இருக்குது, சாபம் இருக்குது, எவ்வளோ தொட்டுப்புட்டான், அதில் நியாய தீர்ப்பு வருது. நீ ஏசாவை இழக்கிறது எந்த விதத்தில் இழக்கிறது நியாயமாகும்? இன்றைக்கி சபை உண்மையிலே உன்னதத்தில் நான் போகிறேன் வருகையில்னு சொல்கிறதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இதில் திசை திருப்புற மாதிரி ஜாதி பார்க்கக்கூடாதுன்றது, பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாதுன்றது, இந்த ஜாதி கீதியெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுவோம் வைரல் ஆகிறதுக்குன்னு. புரட்சியாக இருக்கும். வறட்சி தான் உனக்கு வீட்டில். நீ எதெல்லாம் பார்க்குறத விட இதை பாரு முதல்ல. எங்கே போச்சு புள்ள ஏசா? கர்த்தர் சொல்ல ஏசாவை நான் வெறுத்தேன். அப்போ ஈசாக்கு என்ன பிரயோஜனம்? என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன? ஒருவன் மீது வருகிற பட்சிக்கிற அக்கினியை மாற்றி அதை ரட்சிக்கிற அக்கினியை மாற செய்யணும். அபிஷேகத்தினுடைய மிகப்பெரிய பிரதானம் தான். நானே பாச பேசோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும். பொருளாதாரம் ஜெயிச்சிடலாம். அதான் இந்த மாதிரிலாம் நம்ம சீக்கிரமாக பண்ணி என்னென்னமோ பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் ஜெயிக்கப்பட்ட பொருளாதாரம் யாருக்கு போய் சேரணும்? அது அடுத்த சந்ததிக்கு போய் சேரணும். அடுத்த சந்ததி எங்கே போகணும்? போகக்கூடாது. இப்போ அங்கே தான் நிற்கிது சபை. கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போம். இப்படி செஞ்சால் தான் விதைக்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி பெருக கத்த கிருபைத்தான். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஆண்டவரே வரும் மாதத்தை ஆசீர்வதியும், செய்தியை ஆசீர்வதியும். ஏசுண்டா தெளிக்கிறோம். ஏசு நாமத்தில் பிதாவும் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முல்லை நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை சகல உபகாரி வரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் நம் நேரோடு சதா காலம் சகல பரிசுத்தவான்களோடு இருப்பதாக. ஆமென்.